शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் லோகத்தையெல்லாம் ரட்சிப்பதற்காக பல திருவுருவங்களோடே பல ஸ்தானங்களிலே பல அவதாரங்களை செய்கிறார். இதில் ஓரோர் அவதாரத்திலும் அஸ்திர சஸ்திரங்களை கையில் பிடித்து துஷ்டர்களை அழித்து சிஷ்டர்களை பரிபாலனம் பண்ணுகிறார். ஆனால் கண்ணனாக அவதரித்த போது மட்டும் சஸ்திரத்தோடு மட்டும் நில்லாமல் சாஸ்திரத்தை கையிலே பிடித்து தன் உபதேசங்களின் மூலம் பலரையும் பக்தர்கள் ஆக்கினார். பக்தர்களையெல்லாம் மோட்சத்தில் இச்சை கொள்ள வைத்து தன் திருவடிகளையே அவர்களுக்கு கொடுத்தார். கண்ணன் தர்மத்தினுடைய ஸ்வரூபம். ஏஷ வேதவிதோ விப்ராஹ ஏஷ அத்தியாத்மவிதோ ஜனாஹ தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். இன்னொரு பிரமாண வாக்கியம். கண்ணனே சனாதன தர்மம். ஏனைய தர்மங்களை நாம் பிரயத்தனப்பட்டு செய்ய வேண்டும். ஆனால் கண்ணன் என்னும் தர்மம் தானே இருக்கிறார், சித்தமாக உள்ளார். நாம சிரமப்பட்டு அவரை சாதிக்க வேண்டிய தேவையில்லை. கண்ணன் தர்மம்ங்கிறதை அறிந்து அவர் திருவடிகளை பற்றினவர்களெல்லாம் உயர்கதியை அடைகிறார்கள். இந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி. இவ்வாழ்க்கை முடிந்த பிற்பாடு மறுபிறவி எடுக்காமல் மீளாத இன்பமான வைகுந்தத்தை அடைகிறார்கள். ஆனால் அவன் திருவடிகளை பற்றி நினையாதவர்கள் மேலும் மேலும் சம்சாரம் என்னும் பெரும் காட்டிலே ஆழமான கடலிலே விழுந்து துன்பப்படுகிறோங்கிற நினைவும் இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இதற்காகத்தான் ஆச்சாரியர்களுடைய உபதேசம். எந்த ஒரு பிரமாணம் பழமையான நூலை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆச்சாரியர்கள் தங்கள் தங்கள் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்திருப்பார்கள். அவர்கள் அனுபவமுடையவர்களாய், வயது முதிர்ந்தவர்களாய், அறிவில் முதிர்ந்தவர்களாய், தங்கள் பண்புகளிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலம்தான் சத் விஷயங்களை நாம் கேட்க வேண்டும், கேட்டபடி ஒழுகி நடக்க வேண்டும். மகாபாரதம் வேதவியாசர் இயற்றினது. எத்தனையோ ஆயிரமான ஸ்லோகங்கள், லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள். அனைத்து ஸ்லோகங்களாலும் வெவ்வேறு கோணத்திலிருந்து தர்மங்களையே உபதேசிக்கிறார். அதில் இனிமேல் நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். நேற்று வரை மகாபாரத போர் 18 நாள் நடந்ததுங்கிறத பார்த்தோம். பீஷ்மாச்சாரியர் முதல் 10 நாட்கள் போர நடத்தினார். துரோணர் அடுத்த 5 நாட்கள் நடத்தினார். கர்ணன் 16ஆம் நாளும் 17ஆம் நாளும் நடத்தினார். கடைசியாய் சல்யன் ஒரே நாளில் மாண்டு போனார். 18வது நாளோடே யுத்தம் முற்று பெற்றது. துரியோதனன் தனித்து விடப்பட்டான். அவன் ஒரு குளத்துக்குள் புகுந்தான். மீண்டும் வெளியேறி பீமசேனனோடே சண்டையிட்டு தொடைகளில் அடிபட்டு மாண்டு போனான். காந்தாரியும் திருதராஷ்டிரனையும் சமாதானப்படுத்த கண்ணனே சென்றான். பின் அவர்கள் வியாசருடைய பிரசாதத்தால் திவ்யமான கண்களை பெற்று யுத்த பூமியில் நிகழ்ந்த கோரமான காட்சிகள் அனைத்தையும் கண்டார்கள். கண்ணன் முன்னாலேயே புலம்பினார்கள் என்பதையும் பார்த்தோம். காந்தாரி தன் பிள்ளைகளை இழந்தோங்கிற சோகத்தால் கண்ணனையே சபித்தாள். இன்று தொடங்கி 36ஆம் ஆண்டு
உன்னுடைய குலத்தோட நீயும் சேர்ந்து அழிவாய். கண்ணன் சாபத்தை பெற்றார். நாமும் இப்படித்தான் நினைத்திருந்தோம். உன் வார்த்தையும் அதற்கு தகுந்தாற் போலேயே அமைந்தது என்று கூறினார். இனி தர்மபுத்திரன் ராஜ்யத்தை ஆள வேண்டும். அனைவரும் தங்கள் தங்கள் கூடாரங்களை காலி பண்ணிக்கொண்டு குருக்ஷேத்திர யுத்த பூமியிலிருந்து புறப்படுகிறார்கள். அன்று இரவு போய் தூங்கினார்கள். ஆனால் தூங்கின சமயத்தில் நடந்த கோரமான ஒரு விபத்துன்னு சொல்றதை விட திட்டமிட்ட அஸ்வத்தாமா நிறைவேற்றினான். பாண்டவர்களுடைய குமாரர்கள் அனைவரையும் அழித்தான். அதே போல திருஷ்டத்யும்னன், சிகண்டி ஆகியோரையும் வெட்டி சாய்த்தான். அவன் அங்கிருந்து ஓடிப்போக பீமசேனன் துரத்தி போனான். பின்னால் அர்ஜுனனும் துரத்தி வந்தான். அஸ்வத்தாமா பிரம்மசிரஸ் என்னும் ஆயுதத்தை விடுத்தார். அதற்கு பிரத்யஸ்திரமாக அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை விடுக்க, இரண்டும் சேர்ந்து உலகத்துக்கே நாசம் ஏற்படுத்தும் என்று கூறிய வியாசர் அவற்றை தடுத்தார். இருவரும் உங்கள் அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அஸ்வத்தாமாவுக்கு திரும்ப பெற தெரியவில்லை. அர்ஜுனன் அறிந்திருந்தான். ஆச்சாரியருடைய வாக்கியத்தின்படி திரும்ப பெற்றுக்கொண்டான். அஸ்வத்தாமாவை இகழ்ந்து அவனை ஏசி பேசிய வியாசர், நீ திரும்ப பெற முடியாததை எய்தாய், குற்றவாளியானாய், மக்களையெல்லாம் அழித்த குற்றத்துக்கு ஆளாகி இருப்பாய். உன் தோல்வியை ஒத்துக்கொண்டு நெற்றியில் பொருத்தப்பட்டிருக்கும் மணியை கழட்டி கொடுத்து விட்டு போ என்று வியாசர் கூறினார். அப்போது கண்ணன் சபித்தார், இனி 3000 ஆண்டுகளுக்கு நீ மனிதர்களோட மனிதனாக பூலோகத்தில் ஆங்காங்கு திரிவாய், இதுவே உனக்கு தண்டனை என்று சபித்தார். அத்தோட அஸ்வத்தாமாவும் காணாமல் போனான். இதெல்லாம் நாம பார்த்து முடிச்சுட்டோம். சௌப்திக பர்வா முடிந்தது, ஸ்திரீவிலாப பர்வா முடிந்தது. அப்ப பீஷ்ம பர்வ, துரோண பர்வ, கர்ண பர்வ, சல்ய பர்வ, சௌப்திக பர்வ, ஸ்திரீவிலாப பர்வ என்பது வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமே அனைவரும் நாட்டுக்குள் புகப் போகிறார்கள். ரொம்ப பெரிய பருவம் சாந்தி பர்வம். சாந்தி பர்வத்தில் 3 உபபர்வங்கள்: ராஜதர்ம அனுசாசன பர்வ, ஆபத்தர்ம பர்வ, மோக்ஷ தர்ம பர்வ. ஆனால் இதற்கு பர்வம்னு பேர் கொடுக்கப்படவில்லை. ராஜதர்ம பர்வா என்று சொல்லணும். மற்ற எல்லா பருவமும் அப்படித்தானே சொல்லணும் வந்திருக்கும். ஆனா இதுக்கு மட்டும் ராஜதர்மம், ஆபத்தர்மம், மோக்ஷ தர்மம் என்று கூறுவது வழக்கத்தில் உள்ளது. உண்மையில் இந்த 3மே உபபர்வங்கள் தான். ரொம்ப ஆச்சரியமான பருவம். இந்த 3 பருவங்களையுமே பீஷ்மாச்சாரியன் தான் யுதிஷ்டிரனுக்கு உபதேசிக்கிறார். கங்கக்கரையில் காங்கேயன் சயனித்திருக்கிறார். ஷரதல்பத்தில் அம்பு படுக்கையில் படுத்து உத்தராயண புண்ணிய காலம் வரட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல தான் யுதிஷ்டிரனுக்கு நிறைய கேள்விகள் பிறந்தன. நாட்டுக்கே போக மாட்டேன், காட்டுக்கு செல்வேன், வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுவேன், தபஸ்வியாக வாழ்வேன், நாட்டை ஆள்வதை விட தியாகந்தான் சிறந்தது, செயல்படுவதை விட செயல்படாமல் இருக்கும் தியான மார்க்கம்தான் சிறந்த மார்க்கம், கர்மயோகத்தை விட ஞான யோகம்தான் சிறந்தது, நாட்டை ஆண்டு பாபம் சம்பாதிப்பதை விட பிச்சை எடுத்து தியானம் பண்ணுவது புண்ணியத்தை கொடுக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் அவனுடைய வாதங்கள். இதெல்லாம் தான் தர்மபுத்திரன் பேசிக்கொண்டு இவ்வளவு மானவிற்பாடும் நான் நாட்டை ஆளப்போவதில்லை என்று பெரும் மறுப்பு தெரிவித்தான். அவனுடைய கருத்தை மாற்றியாக வேண்டும். அதற்கு கண்ணன், வியாசர், பாண்டவர்கள் மற்ற 4 பேர், திரௌபதி இவர்கள் எல்லாரும் பேசுகிறார்கள். பேசி அவனை நாட்டை ஆள்றதுக்கு சம்மதிக்க வைக்கிறான். சம்மதித்த விற்பாடு நாட்டுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளுகிறான். பட்டாபிஷேகம் ஆன உடனே மறுபடியும் அதே எண்ணங்கள் தலை தூக்கின. கண்ணனிடத்துல கேட்கிறார், எனக்கு இந்த நாட்டை ஆள்றதுல விருப்பம் கிடையாது. அப்ப கண்ணன் கூறுகிறார், நீ ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டாய், இனிமே நாட்டை ஆண்டுதான் தீர வேண்டும். உனக்கு என்னென்ன ஐயங்கள் இருக்குமோ போ, பீஷ்மரிடத்துல கேட்டுக்கொள். பீஷ்மர் புறப்பட்டு சொர்க்கத்தை அடைந்து விட்டால் லோகத்தில் ஞானமே அஸ்தமித்து போகும். ஞான சூரியனை போல அவர் விளங்குகிறார். அப்ப அறிவே இருக்காது.
அஸ்தமனமாகும். அதற்குள் நீ போ, கேட்டுக்கொள் என்று கூறுகிறார். தர்மபுத்திரன் வருகிறான். கண்ணன் முன்னே சென்றார். பீஷ்மா தர்மபுத்திரனுக்கு உபதேசம் பண்ணு என்று கண்ணன் கூறுகிறார். எனக்கு அதற்குரிய சக்தி இல்லை, மிகவும் அடிபட்டு உலர்ந்து போய் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறேன் என்று பீஷ்மர் தன் இயலாமையை விண்ணப்பம் செய்தார். அப்ப கண்ணன், என்னுடைய அனுகிரகத்தாலே உமக்கு புத்துணர்ச்சி ஏற்படும், ஆரோக்கியம் கிட்டும், இவர்களுக்கு வேண்டியதை உபதேசிக்கும் சக்தி அளிக்கிறேன் என்று பீஷ்மருக்கு கொடுக்கிறார். அந்த சக்தியை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு சாந்தி பருவம் முழுவதும், இதற்கு அடுத்த பருவம் தான் அனுசாசனிக பருவம். அனுசாசனிக பருவத்துல தான் பீஷ்மாச்சாரியருடைய ஸ்வர்காரோகணம். இது முழுக்க சாந்தி பருவம் முழுக்க பீஷ்மருடைய ஆச்சரியமான உபதேசம். இந்த உபதேசத்துக்கு சக்தி இருக்குமா? அம்பு படுக்கையில படுத்துன்னு பேச முடியுமா? எல்லாம் கிருஷ்ண அனுகிரகம், பகவான் அனுகிரகத்தால சக்தியோட பேசுறார். இனி இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற பார்ப்போம். ரொம்ப பெரிய பருவம், அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். பழைய சின்ன சின்ன பருவங்கள்ல நிறைய செய்திகள் பார்த்தார் போலே இதை பார்க்க இயலாது. தத்துவார்த்தங்களும் அதிகம். அதனால எங்க முக்கியமான விஷயங்களை சொல்லணுமோ அதுக்குன்னு மற்றதெல்லாம் அமுக்கியம்னு அர்த்தம் இல்லை. எது சமயத்துக்கு தகுந்தா போல நேரத்துக்கு பொறுத்து எது பொருந்துமோ அதை மட்டும் தெரிவிக்கிறேன். சாந்தி பருவம், ராஜதர்ம அனுசாசன பருவம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோஜயம் உதீரயேத் கிருதோதகாஸ்தே சுகிருதா சர்வேஷாம் பாண்டு நந்தனாக விதுரோ திருதராஷ்டிரஸ்ய சர்வாஷ்ச பரதஸ்திரியா. பரதகுலத்து பெண்டிர் பஞ்ச பாண்டவர்கள், திருதராஷ்டிரன் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது தர்மபுத்திரனுக்கு சந்தேகம். கர்ணனுக்கு என் தாய் ஜலாஞ்சலி செய்ய சொன்னாள், ஜலதர்ப்பணம் செய்தேன். கர்ணன் எதற்காக சாபம் பெற்றான்? அவனேன் எங்கள் கைகளால் அழிந்து போனான். பரசுராமர் கொடுத்த சாபம் என்ன, பிராமணர் கொடுத்த சாபம் என்ன என்று தர்மபுத்திரர் கேட்கிறார். துவைபாயனோ நாரதஸ்ய தேவலஸ்ய மகானுஷி தேவஸ்தானஸ்ச கண்வஸ்ச சிஷ்யாச்ச சத்தமாக. பல பல ரிஷிகள் அங்கு கூடியுள்ளார்கள். கிரகஸ்தாக ஸ்நாதகா சந்தோ ததுருஷு குரு சத்தமம் நாரத ஸ்வப்ரவீத் காலே தர்மபுத்திரம் யுதிஷ்டிரம். இத்தனை ரிஷிகள் கூடியிருந்தாலும் நாரதர் கர்ணனுடைய பழைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஏன் கர்ணன் இப்படி சாபம் பெற்றான்? கர்ணனுக்கு என்னுடைய தாயார் ஜலாஞ்சலி பண்ண சொன்னாளே என்று தர்மபுத்திரன் கேட்கிறான். அப்பதான் பரசுராமரிடத்துல அவ கல்வி கற்க போனது. பரசுராமர் சபித்தது. ஆரோர் பிராமணனுடைய யஜ்ஞ பசுவை அடிச்சு கொன்னுட்டது. அதனால பிராமணன் சபித்தது. இந்த சாபங்கள்லாம் கிட்டவேதான் கர்ணன் கடைசியாக இறந்து போனான். அவன் முடிந்தவன் வாழ்க்கை, அதை பத்தி நீங்க நினைத்து பிரயோஜனம் இல்லை என்று நாரதர் கடைசியாக முடிக்கிறார். கர்ணன் அழிந்து போனதற்கு எதது காரணம்? பல விஷயங்கள் காரணமா இருந்திருக்கு. ஜராசந்தனோட அவர் யுத்தம் பண்ணிருக்கார், அந்த யுத்தத்துல ஜெயித்தது. கலிங்க தேசத்து பெண்ணை கல்யாணம் பண்ணினது. துரியோதனன் அவனுக்கு அங்க தேசத்து மன்னனாக பட்டாபிஷேகம் பண்ணது. எல்லா சரித்திரத்தையும் சொல்ல வந்துட்டு இதெல்லாம் அங்கங்கையா நம்ம பார்த்திருக்கோம். அதனால திரும்ப இது ஒரு கோவையாக சொல்லப்படுகிறது, அவ்வளவே. முன்னாலே இதை பார்த்திருக்கோம். கடைசியாய் இது இத்தனை காரணங்களால தான் கர்ணன் அழிந்தான். பிராமணாபிய அபிஷாபேன ராமஸ்ய மகாத்மனः குந்தியாச்ச வரதானேன மாயையாச்ச சதக்ரதோஹ. பல காரணங்கள், 7 காரணம் சொல்றார் கர்ணனுடைய மரணத்துக்கு. பிராமணஸ்ய அபிஷாபேன, பிராமணனுடைய யஜ்ஞ பசுவை கொன்றபடியால் அவன் சபித்தான். அதனால் ராமஸ்ய மகாத்மனः, பரசுராமனுடைய சாபம் 2வது காரணம். குந்தியாச்ச வரதானேன, குந்தி தேவி போய் தனிமையில் பிரார்த்தித்தாளே, நீ எம் பக்கம் சேர்ந்துடுன்னு சொல்ல, அப்ப அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தான். கண்டிப்பா உன் பிள்ளைகள்லாம் 5 பேர் உயிரோடு இருப்பா, அப்படின்னா ஒண்ணு நான் இருப்பேன், இல்ல அர்ஜுனன் இருப்பான் என்ன வரம் கொடுத்திருக்கான். அது காரணம். அதுக்கப்புறம் பீஷ்ம அவமானாத் சங்கியாயாம் ரதஸ்ய அர்த்தானு கீர்த்தனாத், அவன் மகாரதியாக இருந்தாலும் பீஷ்மாச்சாரியர் நீ அர்த்தரத்தின்னு குறைச்சே சொல்லிட்டு இருந்தார். அது அவன் மனத்துல ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தி எடுத்து. சல்யாத் தேஜோவதாச்சாபி, சல்யன் வேணும்னு அவனுடைய தேஜஸ குறைக்கிறா போலே, அவனுக்கு சக்தி இல்லே, அர்ஜுனனை ஜெயிக்க மாட்டான் என்று குறைவாவே பேசினான் இல்லையோ. அதனால் கடைசியா வாசுதேவ நயேனச்ச, வாசுதேவர் கற்பித்த புது நீதி, அதனாலேயும் அவன் அழிந்து போனான்
ஏன்னா அவன் தேர் புதையுண்டு இருக்கு தூக்கிட்டு இருக்கிறச்சே இவன் மகாரதி இன்னொரு தேர்ல ஏறிண்டு இருக்க வேண்டியதானே, இவன் ஏன் இந்த தேரை தூக்கிட்டு இருக்கணும்னு அப்ப சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ கண்ணன். அதனாலதான் அம்பை தான் அர்ஜுனன். இந்த பல காரணங்களாலும் கர்ணன் அழிந்து போனான் என்று கூறுகிறார். மேலே யுதிஷ்டிர மகாபாகோ நைனம் சோசிசு மர்ஹசி ஜகிஷோகம் மகாப்ராஜ்ய ஸ்ருணுச்சேதம் வச்சோ மம ததா திவாகரேணோக்தः ஸ்வப்னாந்தே மம சாக்ரதः. அனைத்து ரிஷிகளும் சேர்ந்து அது கர்மத்தின் வழிதான் நடக்கும். தர்மபுத்திரா, நீ அந்த கவலைப்படாதே, நாட்டுக்காக போராடினாய், ஜெயித்தாய், இனி பிரஜைகளை ரட்சிக்க கூடிய காரியத்தை பார். ந குஹ்யம் தாரயந்தீதி ஏவம் துக்க சமன்விதா சசாபச மகாதேஜாக சர்வலோகேஷு யோஷிதா. இந்த கர்ணனை பத்தின உண்மையே தாய் குந்தி இத்தனை நாளும் சொல்லாம இருந்துட்டாளோ இல்லையோ, அதனாலதானே இத்தனை அனர்த்தமும் ஏற்பட்டது. அதனால தர்மபுத்திரனுக்கு கோபத்தோட தன் தாயை சபிக்கிறார். தாயை சபிக்கிற வேகத்துல மொத்த பெண்களையும் சேர்த்து சபிச்சுட்டார். இந்த குற்றம், அதாவது ரகசியத்தை சரிவர சொல்லாம போயிட்டாளோ இல்லையோ, இந்த ரகசியத்தை அன்னைக்கே சொல்லியிருந்தாள்னா ஆபத்து இல்லாம முடிஞ்சிருக்கும். இந்த ரகசியத்தை வச்சிருந்ததுனால அனர்த்தம் ஏற்பட்டது. அதனால் இனிமே பெண்கள் உள்ளத்தில் ரகசியம் தங்காமல் போகட்டும் அப்படின்னு அவன் சபிக்கிறான். சசாபச மகாதேஜாக சர்வலோகேஷி யோஷிதா. லோகம் முழுக்க இருக்கிற எல்லா பெண்கள் உள்ளத்திலும் இனிமே ரகசியம் நிற்காது. நகுஹ்யம் தாரயிஷ்யம் அஸ்தீவம் துக்க சமன்விதா. அதனாலதான் இப்பவும் சொல்றோம், அது அன்று சொல்லப்பட்டிருக்கு, தாராளமா யார் ரகசியத்தை வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம். ஆனா இது பொதுவான ஒரு சாபம். பெண்கள் உள்ளத்தில் ரகசியம் நிற்காது. கிடுகிடுன்னு எத்த பேசினாலும் எல்லாரிடத்துல சொல்லிடுவோம், இது உங்களிடத்துல மட்டும் சொல்றேன்னு 100 பேர்கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இப்போ அடுத்து யுதிஷ்டிரர் வனவாசத்துக்கு போக வேணும்னு பேச தொடங்குகிறான். யுதிஷ்டிரஸ்து தர்மாத்மா சோக வியாக்குல சேதனா ஞாத்தின்னு நிஷ்புருஷானு கிருத்வா நேமாம் பிராப்சியாம துர்கதின். நான் தாழ்ந்த கதிக்குத்தான் போவேன், மக்கள் எல்லாரையும் கொன்னிருக்கேன், உறவுக்காரர்கள் அழிச்சிருக்கேன், அதனால நான் நரக்கத்துக்கு போவேன். அதை போகாம தடுத்துக்கணும்னால் நான் காட்டுக்கு சென்று தவ வாழ்க்கை மேற்கொள்வதுதான் வழி. இந்த நாட்டில இருந்து சுகத்தை அனுபவித்தா அப்ப மொத்த பேரையும் கொன்னு சுகத்தை அனுபவித்தான்னு ஆயிடும். இந்த சண்டையினால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் க்ஷத்ரிய தர்மத்தை கடைபிடிக்கவில்லை. க்ஷத்ரியன் மக்களை காப்பதற்காக உள்ளான். ஆனால் நானோ க்ஷத்ரியனாக பிறந்து மக்கள் அழிவுக்கு காரணமாகிவிட்டேன். அப்ப என் தர்மத்தையும் மீறி இருக்கேன். பொதுவான தர்மம் பிராணிகளிடத்துல இரக்கம் காட்டுறது, அந்த தர்மத்தையும் மீறி இருக்கேன். க்ஷத்ரிய ராஜாவா இருந்தா காப்பாற்றிருக்கணும், பொதுவான மனிதனா இருந்தா இரக்கம் காட்டணும். இந்த 2 தர்மத்தையும் தாண்டிவிட்டேன். சாதுக்ஷமா தமசௌச்சம் வைராக்கியம் சாப்யமத்சரா அஹிம்சா சத்தியவச்சனம் நித்யானி வனச்சாரிணாம். இப்ப நான் காட்டுக்கு போயிட்டால் அப்ப அங்க எந்தெந்த பண்புகளை நான் கடைபிடிக்கணும், இதெல்லாம் நான் கடைபிடிக்க போறேன். அதுதான் நான் இப்ப பண்ணிருக்கிற தப்புக்கு மாற்று மருந்து. நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், இதுக்கு ஒரு மாற்று மருந்து வேண்டும். சாது க்ஷமா பொறுமை, தமஹா மனத்தை அடக்குதல், சௌச்சம் தூய்மையோடு இருத்தல், வைராக்கியம் பற்றற்றிருத்தல், அமத்சரஹா எந்த பொறாமை பொச்சரிப்பில்லாமல் இருத்தல், அஹிம்சா ஒரு ஜீவராசியின் துன்பப்படாமல் இருத்தல், சத்தியவச்சனம் உண்மை பேசுதல், நித்யானி வனச்சாரிணம் காட்டில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பண்புகள் உண்டு. இந்த விஷயத்துலதான் தப்பா பேசிட்டான் தர்மபுத்திரன். இந்த பண்புகள் அத்தனையும் காட்டில் இருக்கிறவாளுக்கு தான் உண்டு என்று பேசினான். அது தூண்டிவிடத்தான் மற்ற பேரெல்லாம் பேச ஆரம்பிச்சான். அப்ப நாட்டில் இருக்கிறவாளுக்கு இந்த நல்ல பண்பு கிடையாதுங்கிறியா, இல்ல காட்டுல இருக்கிறவா அத்தனை பேரும் நல்ல பேர்னு சொல்றியா? நாட்டுல இருக்கிறவன் நல்ல கத்தி அடையவே போறது இல்லைன்னு சொல்றியா, இல்ல காட்டுல இருக்கிற எல்லாரும் மோட்சம் போட போறான்னு சொல்றியா? ஒருத்தனுக்கு பிராணம் படுத்தினாலே முக்தி அடைஞ்சிடுவான்னு சொல்றியா, இல்ல உயிரோடு இருந்தால் பிராணம் போய் முக்தி அடையாதுங்கிறதுக்கு காட்டுக்கு தான் போனோம்னு சொல்றியா? தப்பு தப்பாக தர்மபுத்திரா பேசுகிறாய் என்று அர்ஜுனன் பேசினார், பீமசேனன் பேசினார், நகுல சகாதேவன் பேசினார், திரௌபதி சொல்றார், கண்ணனே சொல்றார், வியாசரே சொல்றார். இது எல்லாத்துக்கும் அடித்தளம் இதுதான். இவன் சொன்னது காட்டுக்கு போனால் தான் நல்ல பண்புகள், நாட்டில் இருந்தால் பொய் சொல்ல வேண்டும், தூய்மை இல்லாமல் தெரிய வேண்டும். இங்கே நாம சாப்பிடணும்னா கூட தப்பு பண்ணாதான் சாப்பிட முடியாது, காட்டுக்கு போனா நிம்மதியா இருப்பேன். என்ன அவர் பேசியிருக்கார்? திரைலோக்கியாபி ராஜ்யேன நாஸ்மான் கஷ்டித் பிரஹர்ஷயேத் பாந்தவான் நிகனாத் திருஷ்டுவா பிருத்திவ்யாம் விஜயைஷிணா ஆமிஷே கிருத்தியமானானாம் அசுபம் வை சுனாமிவ ஆமிஷஞ்சைவனோ ஹீஷ்டம் ஆமிஷஸ்ய விசர்ஜனம். ஒரு நாய்க்கு மாம்சம், நல்ல விஷயத்த நாய்க்கு கொடுக்குறோம்,
ஆனா அதுக்கு அது பிடிக்காதோ இல்லையோ, அது தானா போய் எந்த துண்டை தேடி எடுத்து கடிச்சு கொதறி சாப்பிட்றது அத்தனை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை போல இனிமேல் எனக்கு நீங்கள் எது சொன்னாலும் ஏற்க போவதில்லை, எனக்கு பிடித்தது இது, இதைத்தான் செய்ய போகிறேன். பங்காளிகளை நான் விட்டு இருக்க கூடாது, அவர்களை ஒரு நாளும் கொண்டு இருக்க கூடாது. எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்திருப்பா. பல மகன்கள் தாய்களை பிரிவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். பல மனைவியர் கணவனை பிரிவதற்கு காரணமா இருந்திருக்கேன். இது இத்தனை சாபத்திலிருந்தும் பாபத்திலிருந்தும் நான் தப்பிக்கணும்னால் நாட்டிலிருந்து ஆண்டு வந்தால் அது பிராயசித்தம் ஆகாது. அவனுடைய கோணத்தை புரிஞ்சுப்போம். இத்தனை தப்பையே சம்பாதிச்சுட்டேன், இந்த தப்புகள்லாம் இருந்தா நான் நரக்கத்துக்கு தான் போவேன், ஆனா நரக்கத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப இது தப்பு எல்லாத்துக்கும் நான் பிரதி என்ன செய்ய முடியும்? இது எல்லாத்துக்கும் ஒரே பிராயசித்தம் காட்டுக்கு போறது தான் என்று நினைத்துத்தான் அவன் பேசுகிறான். ந சகாமா வயந்தே ச ந சாஸ்மிபிர் ந தைர்ஜிதம் ந தைர் புக்தே சவமனிர்ன நார்யோ கீதவாதித்தம். யாருக்கு நான் இங்கிருந்து லாபம் இல்லை, இது அவ பெயர் தான் கிடைக்க போறது, பெரியோர்கள் கொண்டாட மாட்டார்கள், சொர்க்கமும் கிட்டாது. இது திருத்தராஷ்டிரன் குற்றம்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கவும் விரும்பலே. அனபேட்சைவ பிதரம் காங்கேயம் விதுரஞ்ச தனஞ்சயம் கிருதம் பாபம் கல்யாணேன உபஹன்யதே சாபேன அனுதாபேன தானேன தபசாபிவா. நான் பண்ண குற்றத்தை போக்கிக்கிறதுக்கு இப்ப என்னெல்லாம் செய்யணும் தெரியுமோ? குற்றம் பண்ணிவிட்டேனேன்னு நினைவுபடுத்திக்கணும், குற்றம் பண்ணிவிட்டேனேன்னு பశ్చాத்தாபப்படணும், குற்றம் பண்ணத்துக்கு பிராயசித்தம் தேடணும், அந்த குற்றத்தினால சம்பாதித்த மொத்த சொத்தையும் தியாகம் பண்ணிவிடணும், காட்டுக்கு போய் தபஸ் பண்ணணும். அவன் நீதி என்னன்னு புரியுதில்லை? இப்போ இது ஒன்னொன்னையும் நான் செஞ்சாதான் இந்த குற்றம் போனதாக இருக்கும். பிராப்த வர்த்மா கிருதமதி பிரம்ம சம்பத்யதே ததா சதனஞ்சய நிர்த்வந்தா முனிர்ஞான சமன்விதா வனமாமந்திரிய. நாம் காட்டுக்கு போவோம், நான் போக போகிறேன், நீங்கள் கூட வருவதானால் வரலாம், அல்லது தனித்து நான் காட்டுக்கு போகிறேன். எதையும் இனிமேல் ஆரிடத்திலும் வாங்க போவதில்லை. இயற்கையில மரம் கனி எல்லாம் தொங்கிட்டு இருக்கு, அதை சாப்பிட போறேன். நதி ஓடுறது, தீர்த்தம் அடிக்க போறேன், தியானம் பண்ண போறேன், தபஸ் பண்ண போறேன். ஒரு பிராணிக்கு ஒரு கட்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசினான். அர்ஜுனன் அதை மறுத்து பேசுகிறார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லைன்னு சொல்ற முடியும். அதைத்தான் இப்ப அர்ஜுனன் இந்த அத்தியாயம் முழுக்க சொல்ல போறான். அர்த்தம் இல்லாமல் பொருள் இல்லாமல் நீ என்னத்த காட்டுக்கு போய் சாதிக்க போற தர்மபுத்திரா? சாஸ்திரமே என்ன சொல்றது? வித்யா ததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாது தனமாப்னோதி தனாத் தர்மம் தத சுகம். நன்னா படிச்சால் பணிவா இருக்கலாம், பணிவா இருந்தா பெரியோர்கள் உபதேசத்தை வாங்கலாம், பாத்திரம் பெரியோர்கள் உபதேசத்தை பெற்றா நன்னா சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சா தர்மம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம் சுகமா இருக்கலாம். அப்ப நன்னா சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும்னு சொல்லியிருக்கேன். தர்மபுத்திரா, யார் பொருளை தியாகம் பண்ணணும்னு உனக்கு சொல்லி கொடுத்தா? பொருள் இல்லையானால் ஒருவனுமே மதிக்கப்பட மாட்டான். முக்கியமான அரசர்களுக்கு மதிப்பே இருக்காது. பொருள் இருந்தாத்தான் உனக்கு மதிப்பு. சத்ருன் ஹத்வா மஹீம் லப்த்வா ஸ்வதர்மேண உபபாதித்தான் ஏவம் விதம் கதம் சர்வம் தியஜேதா புத்தி லாகவாது. அல்ப புத்தி இப்ப நிமிந்து நிக்கிறதுனாலே உன் புத்தி இப்ப அல்பமா இருக்கு. இதனால இவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதித்ததை விட்டுடுறேன்னு சொல்றியே, அப்படின்னா நீ சண்டையிட்டு இருக்கவே கூடாது. அந்த தெளிவில்லாதவன் இவ்வளவு பெரிய கோர யுத்தத்துக்கு காரணமாக இருந்திருக்க கூடாது. இருந்தாய், அப்ப நீதான் இப்போது செய்தாக வேண்டும். கிளீபஸ்ஸகி குதோ ராஜ்யம் தீர்க்கசூத்திரஸ்ய வாபுனா. சிந்திக்காதவன், கோழைத்தனத்தோட இருக்கிறவன், இவனெல்லாம் ராஜ்யத்தை ஆளவே வருவது கூடாது. யதீமானி ஹவீன்ஷீக விமதித்யந்த சாதவாக ஆகிஞ்சன்யம் முனீனாஞ்ச இதுவை நகுஷோப்ரவீது. யாராருக்கு எதை எடுத்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. காட்டுக்கு செல்வது, அனைத்தையும் தியாகம் செய்து விடுவது, தவம் புரிவது, உடலை வருத்துவது, எப்போதும் தியானத்தில் இருப்பது, இது முனிவர்களுக்குரிய தர்மம். ஆனால் நீ ராஜாவுக்குரிய தர்மத்தில் வாழ வேண்டும். ஆகவேதான் ராஜதர்மம் ராஜதர்மம்னு ஆரம்பிச்சது. ஏன்னா பேச ஆரம்பிச்சதே, தர்மபுத்திரா நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரி, ஆனா தப்பான ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ சொன்னதெல்லாம் தப்பே இல்லை. இப்ப சாஸ்திரம் சொல்றதுதான், காட்டுக்கு போகணும், பழங்காய்களை சாப்பிட்டு கொள்ள வேண்டும், தவத்துல ஈடுபடணும், தியாகம் பண்ணணும், அகிம்சையோட இருக்கணும், எல்லாமே சரி, யாரும் தப்பு சொல்லல. ஆனால் இது உனக்கு ஏற்றதான்னு தெரியணுமே. நீ என்னவா இருக்கியோ அதை பண்ணணும் இல்லையோ. இப்ப அடுத்து பரீட்சை வந்துட்டு இருக்கு, குழந்தைகள்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். படிச்சா தான் நன்னா தேறி மேல மேல படிச்சுன்னு போக முடியும். அந்த சமயத்திலே பாட்டு கேட்கிறேன், அங்க போறேன், விளையாட போகணும், கதை புத்தகம் படிக்கணும், நண்பர்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்கணும். இது எல்லாத்தையும் குழந்தை சொன்னா என்ன சொல்லுவோம்? எல்லாம் தப்பு இல்லை. ஆனா இதெல்லாமே பங்குனி மாச கடைசியில தான் பண்ணணும்.
இப்ப பண்ண முடியாது. அப்ப 2 மாசம் விடுமுறை விடுவாளோ இல்லையோ, அப்ப தப்புன்னு எதையும் சொல்ல போறது இல்லை. அதெல்லாத்தையும் அப்பதான் பண்ணணும், இப்ப கூடாது. அதே போல ஆளுக்கும் தப்பு இருக்குமோ இல்லையோ, இதெல்லாத்தையும் நீ பண்ணக்கூடாது, அவன் பண்ணா சரி. ஆளை பொறுத்து தர்மம் மாறிடும், நேரத்தை பொறுத்து தர்மம் மாறிடும், சூழ்நிலைகளை பொறுத்து தர்மம் மாறிடும். அதனால தர்மபுத்திரா, நீ சொல்றதெல்லாம் தர்மம், ஆனா உனக்கு இல்லை. இது இத்தனையும் தபஸ்விகளுக்கு உண்டான தர்மம். காபாலின் ரிப பாபிஷ்டாம் விருத்தி மாசாத்திய ஜீவதா சந்தியஜ்ய ராஜ்யம் ரித்தந்தே லோகோயம் கிம் வதிஷ்யதி. இந்த உலகத்தை முழுக்க காப்பாத்தி கஜானாவை நிரப்பி மக்கள் எல்லாரையும் நன்னா பரிபாலனம் பண்ணி நீயும் நன்னா இருந்து அவர்களையும் நன்னா காப்பாற்றி உன் கடமையை தெம்ப ஆற்றுவதை விட்டுவிட்டு கபாலம் ஓட்டை எடுத்துக்கொண்டு நான் பிச்சை எடுக்க போகிறேன்னு சொன்னால் அப்ப தெய்வம் என்ன தெரியுமோ சொல்லும், இதுக்கு இவனை க்ஷத்திரியனா படைச்சு ராஜகுலத்துல உருவாக்கி இவனுக்கு இத்தனையும் துரோணரையும் பீஷ்மனை வச்சு சொல்லி கொடுத்து இவன் சண்டையில ஜெயிக்கணுங்கிறதுக்காக 18 நாள் கூட இருந்து நாம கஷ்டப்பட்டு ஒத்தாசை பண்ணி இவனை ஜெயிக்க வச்சு இத்தனையும் பண்ணப்பறம் ஓடுறதுக்கா? அப்ப அத்தனை பேருடைய அவப்பெயரின நீ வேண்டாகணும். யாரும் உன்னை புகழ்ந்து பேச மாட்டார்கள். பதித சோச்சதே ராஜன் நிர்தனஷாபி சோச்சதே விசேஷம் நாதிகச்சாமி பதிதஸ்ய அதனஸ்ய. ஒருத்தன் ஒழுக்கம் கெட்டான், ஒருத்தன் பொருள் கெட்டான். ஒருத்தன் பணத்தை தொலைச்சிட்டான், ஒருத்தன் ஒழுக்கத்தை தொலைச்சிட்டான். நீ உடனே சொல்லுவே ஒழுக்கம் தொலைத்தவன் தாழ்ந்தவன், பணம் தொலைச்சிருந்தா தேவலே கிடையாதுங்கிறான் அர்ஜுனன். ஒழுக்கத்தை தொலைச்சவனோ தனத்தை தொலைச்சவனோ என் கண்ணுக்கு ஒன்னாத்தான் படுறான். 2ல இருந்து மீண்டு வருவது சுலபம் கிடையாது. அர்த்தாத்து தர்மஸ்ய காமஸ்ய ஸ்வர்கஸ்யைவ நராதிப பிராணயாத்ராபி லோகஸ்ய வினாக்கியர்த்தம் ந சித்தியசி. தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்றமே, அறம் பொருள் இன்பம் வீடு. இதோ கூறுகிறேன் கேள் தர்மபுத்திரா, அறம் பொருள் இன்பம் வீடு. இதுல வீட்டை விட்டுடும். அறம் பொருள் இன்பம், அதுல பொருள்ங்கிறது நடுவா வைக்கப்பட்டிருக்கு. அப்ப தர்மம் நடத்தணும்னாலும் பொருள் வேணும், இன்பப்படணும்னாலும் பொருள் வேணும். நடுவில் இருக்கிற பொருளை சம்பாதிக்காமல் உனக்கு இன்பமும் கிட்டாது, தர்மமும் செய்ய முடியாது. காட்டுக்கு போறேன்னு சொல்றியே, அப்ப ராஜாவுக்குரிய யாகத்தை யாரு செய்யறது? கஜானாவை ராஜா நிரப்பி ஆகணுமே, அத்தை யார் பண்றது? சரி இப்படி வச்சுப்போம், ஓம் பேச்சுப்படியே காட்டுக்கு போயிடு. அப்ப அங்க வாழணுமா இல்லையா? நீ போய் ஆத்மஹத்தி பண்ணிக்க முடியாது. தற்கொலை பண்ணிண்டா அது பெரிய பாப்பமாட போறது. காட்டுக்கு போறே, வாழறே, பழத்தை நீ ஏறித்தானே பறிச்சாகணும், பூக்களை எடுத்துத்தானே தொடுத்தாகணும், தண்ணீரை கொண்டு வந்துதானே பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி ஆகணும். யாரான ஒரு துஷ்டமிருகம் உன்னை அடிக்க வந்ததுன்னா காத்து கொள்ளவான அதை நீ தட்டி விட்டு தானே ஆகணும். அங்கேயும் கூட காலில் கையில மெதிப்பட்டு புழு பூச்சிகள்லாம் போத்தானே போறது. அப்ப நீ என்ன சொல்ற? நாட்டுல இருக்கிற எல்லா ஆபத்தும் அங்கேயும் இருக்கே. நீ நினைச்சிட்டு இருக்கே காட்டுல ஒண்ணுமில்லைன்னுட்டு. இங்க இருக்கிற அனைத்தும் அங்கும் உள்ளது. தர்ம காமஸ்ச சர்க்கஸ்ச ஹர்ஷக்ரோதா ஸ்ருதந்தம அர்த்தாதேதானி சர்வாணி பிரவர்த்தந்தே நராதிப. தர்மம் காமம் ஸ்வர்க்கம் எது வேணும்னாலும் பொருள் வேணும். ஓஹோன்னு யாகம் பண்ண யஜ்யம் பண்ணோம்னா 1 கோடி ரூபாய் ஆகுதுங்கிறா. யஜ்யம் பண்றதுக்கு 1 கோடியானால் வேண்டிருக்கே, எல்லா சாமகிரிகளும் வேண்டி ஆகணும். அது ரித்திக்குகளை வரிச்சு தான் ஆகணும், அவளுக்குரிய தட்சிணை கொடுத்து தான் ஆகணும். போக்குவரத்து செலவுலேருந்து ஒரு காய்கறி 1 வாரத்துக்கு வாங்கிட்டு வந்தா 500 ரூபாய். அது நிச்சயம். அது இருந்தா தான் இன்னைக்கு வாழறதுக்கே முடியாது. நாம ஏதோ பேசிட்டு இருக்கலாம், ஒரு நாள் 30 ரூபாய் வாழ்ந்துடலாம், 40 ரூபாய் வாழ்ந்துடலான்னுட்டு இருக்கலாமே தவிர அதெல்லாம் நடக்க போற காரியமா சொல்லுங்க. எத்தனையோ தேவைன்னா இன்னைக்கு இப்படி தேவை, அன்னைக்கு வேற மாதிரி தேவை, இது ஒரு மாதிரி தேவை, அது ஒரு மாதிரி தேவை. அது இல்லாம நீ வாழ்ந்துட முடியாது. ராஜரிஷயோபி தே ஸ்வர்க்யா தர்மோஹ்யேஷாம் நிருச்சதே யதைவ பூர்ணோ துததே ஸ்யந்த்யன் பாபஹ அபாபோ திசோ தச ஏவம் ராஜகுலாத்வித்தம் பிருத்திவீம் பிரதிதிஷ்டதி. ராஜகுலத்துல வந்திருக்கிற யாரும் ஓடி போயிட்டு பிச்சை எடுத்ததாக சரித்திரம் இல்லை. அவரவர்கள் தங்கள் தங்கள் கடமை ஆற்றணும். யுத்த பூமியா நின்று போரிட்டு ஜெயிக்க வேண்டும். குடும்பமா நின்று பொறுமை காக்க வேண்டும். பள்ளிக்கூடமா நின்று நிதானமாக படிக்க வேண்டும். வேலை களமா நின்று அனைவரையும் சமாளிக்க வேண்டும். ஓடிப்போவது எதற்கும் முடிவாகாது. அதுதான் இந்த ராஜ தர்மத்துக்கு அடிப்படைப்போ. இதை நாம நன்னா புரிந்து கொள்ள வேண்டும். அவ அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுடலாம்னு பாக்குறோம் இல்லையோ, ஒன்னையும் தப்பிக்க முடியாதுங்கிறார். நின்னாத்தான் உனக்கு எதுவுமே கிடைக்கும். நிலையில்லாம ஓடினியானா ஒன்னையுமே நீ கிட்ட மாட்டாய். மட்டையடி ஆட்டம் ஆடுறோம் இல்லையோ, அதை ஆடுறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கா. அதுல 3 குச்சி நட்டு இருக்கு. குச்சிக்கு முன்னாடி நாம கட்டையை பிடிச்சு நிக்கிறோம். அது ஆங்கிலத்துல சொல்றது வழக்கம். இங்க கொஞ்ச நேரம் இரு, தானே ஓட்டங்கள் கிடைக்குங்களா. நீ இடத்தை விட்டே ஓடிப்படியானா உனக்கு ஓட்டங்கள் கிடைக்காது. நீ நின்னு வெறும டொக்கு டொக்கு நானும் தட்டின்று இருந்தாலும் ஒரு 10-15 ஏதானும் கிடைக்காதா?
இடத்தை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டோம்னா என்ன கிடையாது சொல்லுங்க? நின்னுதான் ஆகணும். நான் நிக்கிறேன். தர்மபுத்திரன் சொல்றார், நன்னா நிக்கிறேன், ஆட மாட்டேன்னு சொல்லல. இந்த 9 பேர் எல்லாத்தையும் தடுக்கிற அவளை அனுப்பிச்சுடுங்களேன். அனுப்பிச்சுட்டா நான் நன்னா நிக்கிறேன். ஒருத்தர் பந்து போடட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. இந்த 9 பேர் தடுத்துட்டே இருக்காளே, என்ன ஒண்ணுமே ஓட்டமே எடுக்க விட மாட்டேங்கிறாள். என்னால் எடுத்து விடலாம், 9 பேரையும் நகர்த்தி விடலாம். ஆனா அதுக்கப்புறம் பார்வையாளர்கள் பக்கத்துல ஒத்தம் கூட இருக்க மாட்டான். இந்த 9 பேர் போறச்சு அவன் 1,00,000 பேரும் கிளம்பிடுவோம் இல்லையோ. அது இருக்கவே தான் ஆட்டமே ரசிக்கிறது. வண்டி ஓட்ட கத்துக்கணும்னா தெருவில் போற எல்லாரையும் போச்சு விடணுட்டா. அவ ஓட்டச்சே தான் நான் வண்டி ஓட்ட கத்துட்டாகணும். என்னுடைய பொறுமை காத்து தாகணும். தம் சேன்ன யஜசே ராஜன் பிராப்தஸ்தம் ராஜ்ய கில்பிஷாத் ஏஷாம் ராஜாஸ்வமேதேன யஜதே தட்சிணாவதா உபேத்திய தஸ்யாவபிருதே பூதாக சர்வே பவந்தி தேர். நிறைய யாகங்களை பண்ணு, எல்லாரையும் கூப்பிடு, சோறு போடு, தட்சிணைகளை கொடு, ஆங்காங்கு வேத விற்பன்னர்கள்லாம் பாடட்டும். அதுக்கப்புறம் அவபிருத ஸ்நானம் பண்ணு, மக்கள் எல்லாரும் உன்னோட கூடி தீர்த்தமாடி ஆனந்தமா வாழட்டும். நம் ராஜா தர்மராஜா நன்னா இருக்கிறதுனால நாடு சுபிக்ஷமா இருக்கு. இத பாத்துக்கிறதுக்கு நீ பிறந்திருக்கியா? வர்ண தர்மத்தையே மாற்ற பார்க்கிறாயே தர்மபுத்திரா. பிராமணன் செய்ய வேண்டிய தர்மத்தை நீ செய்ய பார்க்காதே, அது அவன் செய்யட்டும். க்ஷத்ரியன் செய்ய வேண்டிய தர்மத்தை நீ செய். அப்போதும் தர்மபுத்தருடைய உள்ள அதை ஏத்துக்கிறதா இல்லை. மறுபடியும் பேசுறார், வானப்பிரஸ்தாசிரமம் ரொம்ப சிறந்தது இல்லையோ? ஏற்கனவே பல ராஜாக்கள்லாம் வானப்பிரஸ்தாசிரமம் போயிருக்காளே. எனவே எந்த ராஜாக்களை இந்த மாதிரி விட்டுட்டு போனது இல்லையேன்னு ஒரு வார்த்தை அர்ஜுனன் சொன்னானோ இல்லையோ, அதை பிடிச்சுட்டாரு. இவர் பிடித்து கொண்டு எத்தனை பேர் வானப்பிரஸ்தத்துக்கு போயிருக்கா? ஏன் நம்ம தாப்பனார் போலையோ? பாண்டு மன்னவன் குந்தியும் மாத்ரி தேவியும் அழைத்து கொண்டு அவர் காட்டுக்கு தானே ஏகினார். அர்ஜுனன் உடனே மறுத்து பேசினான். அவர் எந்த சந்தர்ப்பத்துல போனார்னு உனக்கு தெரியும். அவருக்கு ஏற்பட்ட சாபவசத்தால் அவர் சென்றாரே தவிர இல்லை என்றால் காட்டுக்கு போயிருக்க மாட்டார். எந்த ரிஷி எந்த ராஜா காட்டுக்கு போயிருந்தாலும் நாட்டை நன்கு ஆண்டு முடித்து விட்டு தன் பிள்ளை ஆள தகுதி அடைந்த பிற்பாடு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து விட்டு கஜானாவை நிரப்பி கொடுத்துட்டு மக்கள்லாம் சௌக்கியம் இருக்கான்னு தெரிஞ்சுண்டு அவள்கிட்ட அனுமதி பெற்று கொண்டு போயிருக்கிறானே தவிர நீ சொல்றாப்பல சண்டையை முடிச்சுட்டு நாட்டுக்குள்ளே போக மாட்டேன் போயிருக்க எல்லாரும். இப்படி நான் எங்கேயுமே கேள்விப்படாது கிடையாது யுதிஷ்டிரா. அதனால தப்பாக பேசுகிறாய். க்ஷேம்யஸ்ச ஏகாக்கினா கம்யா பந்தாஹா கோஸ்தீதி பிருச்சமாம் அதவா நேச்சசி பிரட்டும் அபிருச்சன்னபி மேஸ்ருணு ஹித்வா கிராமிய சுகாச்சாரம். யுதிஷ்டன் ஆனா பேசுறது அவ்வளவு தெளிவா கீதை இருக்காப்புல பேசியிருக்காரு. அவர் சொல்ற ஒரு வாதம் இருக்கும் இல்லையோ, காட்டுக்கு நிச்சயமா போயிடணும், அந்த வாழ்க்கை தான் சிறந்ததுங்கிற அப்புறம் தான் பேசுறார். அதை அடுத்து கண்ணனே சொல்லப்படுறார், தர்மபுத்திரா நீ கீதையை கேட்காட்டா கூட ரொம்ப நன்னா சொல்லிட்டே போனார். சரி சொல்லி அப்ப அதன்படி நடக்கிறேன்னால், ஆனா நான் உனக்கு சொன்னதே இல்லை. இது நீ சொன்னதை யாருக்கோ சொன்னதை நீ பண்றேன்னு சொல்லிட்டு இது உனக்குரிய தர்மம் அல்ல. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அழகான வார்த்தைகளை பார்ப்போம். ரொம்ப நன்னா இருக்கும், இப்படித்தான் நடக்கணும் போல் இருக்கேன்னு தோணும். ஆனா அது நாம பண்ண வேண்டியதா இந்த சந்தர்ப்பத்துக்கு பண்ண வேண்டியதான்னு தெரியணும். ரொம்ப நன்னா தான் இருக்கும், எதுவுமே பார்த்தா நன்னா தான் இருக்கும். மேலெழுந்த வாரியா பார்க்க கூடாது. உட்புகுந்து விசாரித்து தர்மசாஸ்திரப்படி சரியா என்று பார்த்து தான் கடைபிடிக்க வேண்டும். அவர் சொல்றார், காட்டுக்கு போயிட்டா என்ன அழகா குயில் கூவும் தெரியுமோ, மயில் எல்லாம் ஆடும் தெரியுமோ, பனி எல்லாம் சொட்டு சொட்டுன்னு விழும் தெரியுமோ, ஆகாசத்துல சந்திரன் என்ன அழகா இருப்பார் தெரியுமோ, அந்த அழகையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டு ரொம்ப நன்னா இருக்கலாம். கூடவே அர்ஜுனன் சொல்றார், கோட்டான் எப்படி கத்தும் தெரியுமோ, சிங்கம் எப்படி அடிக்கும் தெரியுமோ, புலி எப்படி கீரும் தெரியுமோ, இதெல்லாமும் தெரியும். எங்கெங்க இருக்கணும் தர்மபுத்திரா, நீ கத்திரியன். இந்த கத்திரிய உள்ளத்தோட நீ போற. குயில் நன்னா இருக்கும், மயில் நன்னா இருக்கும், புலி வர்ற வரைக்கும். புலி ஒரு உரிமைன உடனே பிராமணனா இருந்தா புலி கடித்தது இறந்தோம்னு போடுவான். இல்ல பெரிய ரிஷியா இருந்தா புலியை சபித்து தடுத்து நிறுத்துவான். ஆனா அடிக்கவோ வெட்டவோ போக மாட்டான். நீ என்ன பிராமணன் அடிக்க போறது இல்ல, அவன் வெட்ட மாட்டா. நமக்கு பிரம்ம பலம் இருந்ததுன்னா தடுத்து நிறுத்திட்டு போறான் புலிய. அந்த அளவுக்கு அவன் பலசாலி இல்லைன்னா புடி அடிக்க போறது இவன் போட போறான், நல்லதா முடிஞ்சு போடும். ஆனா நீ க்ஷத்திரியன், நீ காட்டுல போய் இருக்க போறாய், இருந்தா புலி துரத்தும், உன் உள்ளம் பேசாம இருக்குமா? அடுத்த நிமிஷம் வில்ல எடுக்கத்தான் எடுப்பேன். ஏன்னா உங்ககிட்ட பிரம்ம தேஜஸ் இல்ல, ஆனா வில்லோட தேஜஸ் இருக்கு. அந்த வில்ல வச்சு ஒரு அம்ப விட்டியானா புலி போட போறது, உன் கர்மா ஆரம்பிச்சிட போறது. அதுதானே நீ இங்க பண்ணுன்னு சொல்றேன். இது அங்க போனாலும் இதுதானே நடக்கும். இதத்தான் ராமன் சுதீஷ்ணாசிரமத்துல சொல்றார். சரபங்கரை சந்திச்சுட்டு சுதீஷ்டாசிரமத்துக்கு போறார். சரபங்காசிரமத்துக்கு போகிறச்சவே லக்ஷ்மணன் ராமன்லாம் வில்லுல நாணயத்தை வச்சிருந்தா. ராமன் சொல்றார், லக்ஷ்மணா முதல்ல உயர கட்டி இருக்கிற வில்லுல இருந்து நாண கழட்டுனார். லக்ஷ்மணன் கயிற்று கழிட்டான்.
எதுக்குன்னா நம்ம எப்பவுமே க்ஷத்ரியால் வச்சிருக்கணும். என்ன பிராமணனுடைய ஆசிரமத்துக்குள்ள போறோம், வில்ல நாணயற்றி வச்சிருக்க கூடாது, அவர்களுக்கு சண்டை பிடிக்காது சாத்விகர்கள், நாம க்ஷத்ரியர்கள், நாம வெளியில வந்த அப்புறம் தான் கட்டிக்கணும்னா சுதீஷ்ணாசிரமத்துக்குள்ள போறா. இங்க இருக்கேனேன்னு ராமன் கேட்கிறான். இகவத்யாமி, இங்கேயே மிச்சம் இருக்கிற வருஷத்தை கழிச்சு விடுறேன். சுதீஷ்ணர் சொல்றான், நன்னா இருராமா, ஆனா இங்க துஷ்ட மிருகங்கள் அதிகம்னார். உடனே லக்ஷ்மணன் சொன்னார், அதை கண்டு நீங்க என்ன பயப்படணும், எங்ககிட்ட எதுக்கு சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணும் துஷ்ட மிருகத்தை பத்தி பயம் இல்லையே. அப்ப ராமன் சொல்றார், அவன் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுட்டு பேசி லக்ஷ்மணா, துஷ்ட மிருகங்களை அவர்கள் பிரம்ம தேஜஸால அடக்குவா. அவர்கள் அந்தணர்கள், அவர்கள் அதுக்குன்னு நிறைய தபஸ் பண்ணி வச்சுருக்கா, அவ அடக்குவா. நாம் என்ன பண்ணுவோம், அடுத்தது ஒரே அம்ப விட்டுடுவோம். அம்ப விட்டாது போயிட போறது. இந்த ஆசிரமத்தை சுத்தி ரத்த ஆறு ஓட வைக்க நான் தயாரா இல்ல, அவா தபஸ்விகளா இருந்துருக்கா, நாம அதற்குரிய இடத்தை தேடி போவோம். வா, தெளிவா இருக்குங்க ராமாயணத்துல. அதுதான் இப்ப அவன் குழம்பு போயிட்டான். நாம காட்டுக்கு போனா சண்டை போட்டுருவோமே, கடைசியில அந்த சண்டையை கண்டு பயந்துட்டு தானே காட்டுக்கே வந்திருக்கோம். காட்டுக்கு போனா இவனால பேசாம இருக்க முடியுமா, பொறுமை கிடையாதே, இவனால பொறுத்து இருக்கிறதுக்கு முடியாது. ரத்தத்தை பார்த்த உடனே பொங்கி எழ போறான், சிங்கத்தை பார்த்தா எதிர்க்க போகிறான். அதனால வானப்பிரஸ்தம் உனக்கு ஒத்து வருகிறதே இல்லை. அவன் தர்மபுத்திரன் விடாம சொல்றான், தேன் ரொம்ப நன்னா இருக்கும், மான் ரொம்ப நன்னா இருக்கும், என்னடா பனி எல்லாம் பெய்யும், மழை பெஞ்சா ரொம்ப நன்னா இருக்கும், படுத்துக்கணும்னா குகை இருக்கு, நிக்கணும் சாப்பிடணும்னா தீர்த்தம் இருக்கணும்னா கங்கை இருக்கு, யமுனை இருக்கு. எங்கேயாரும் ஒரே மழையா இருக்கா, ஒன்னும் நிழலே இல்லையா, குகைகள் இருக்கு, உள்ள போய் படுத்துப்பேன். ஆட வேணுமா, அப்படி மரப்பட்டைகள் எல்லாம் உரிச்சு அந்த வேப்பலை வேப்பலை எல்லாம் சேர்த்து கட்டி அதெல்லாத்தையும் ஆடையா கட்டிப்பேன். ஒரு பெரிய அத்தியாயமே படிச்சார் அவர். இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. கேட்டுனுட்டு பீமன் சொல்றா, ஒன்னு நீர் இருக்க போறது இல்லை, நன்னா தெரிஞ்ச விஷயம், நம்மால இது ஆகவே ஆகாது. ஸ்ரோத்ரிய செய்வ சேராஜன்னு மந்தகஸ்ய அவிபஷிதா அனுவாகதாய் புத்தி நைஷா தத்துவார்த்த தர்ஷினி ஆலஸ்யே கிருத சித்தஸ்ய ராஜதர்மான் அசூயதா வினாசே தார்த்தராஷ்டிரானாம் கிம் பலம் பரத ரிஷப. ரொம்ப சரி, கடைசி பட்சம் திருத்தராஷ்டிரனுடைய பிள்ளைகள் இறந்ததற்கான ஒரு பலத்தை பாரு. அவ 100 பேர் உயிரை கொடுத்திருக்காளோ நீர் ஆளணும்னுட்டு. இப்ப இப்படி பாருமே, நாங்க 5 பேரும் உமக்காக முயற்சி பண்ணதை பார்க்காதியும், நீ ராஜா வாரத்துக்கு 100 பேர் உயிரை கொடுத்திருக்கான் நானும் பாரு. அவன் வேற குணத்தை சொல்றான், 100 பேர் உயிரை கொடுத்து தர்மபுத்திரனை ராஜாவாக்கியிருக்காளா, அது வீணாப்படக்கூடாது இல்லையா. அவர்கள் உயிர் நீத்ததாவது பலிக்க வேண்டும். ஆகவே க்ஷமானுகம்பா காருண்யம் ஆன்ருசம்சம் ந வித்யதே க்ஷாத்திரம் ஆச்சரத்தோ மார்க்கமபி பந்தோஸ்தத் அனந்தரே. இதை புரிந்து கொள்ளும். அனுகம்பா வேணும், எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் நமக்கு தாராளமா அன்பு வேணும், கருணை வேண்டும், க்ஷமா பொறுமை வேண்டும். ஆனால் எப்ப பொறுமை வேண்டும், நம்ம இப்ப ரணச்சிகிச்சை பண்ண போறோம், வைத்தியர் ஒருத்தர் நம்மள படுக்கையில படுக்க வச்சிருக்கார், இந்த இடத்துல ஏதோ அடிபட்டிருக்கு, சரி அதை வெட்டி சரிப்படுத்துவோம் அப்படிங்கிறது கத்தி எடுத்தார். எடுத்த உடனே அவருக்கு திடீர்னு தர்மபுத்திரன் பேசினதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அஹிம்சா பரமோ தர்மஹா, அஹிம்சை தான் லோகத்துல சிறந்த தர்மம். கத்திய கீழே வச்சார், நான் வீட்டுக்கு போயிட்டுறேன்ட்டு போயிட்டார். இவனுக்கு மயக்கம் கொடுத்துருக்க அவனுக்கு தெரியல. 1/2 மணி 3/4 மணிக்கு வச்சு எழுந்திருந்தான். என்ன எல்லாம் முடிஞ்சுதா, ரத்தம் எல்லாம் வந்துடுத்தா, பஞ்செல்லாம் வச்சுட்டாளா, ரத்தம் நின்றுடுத்தான்னு பார்த்தா வெட்டவே இல்லையே. அதுக்கப்புறம் ரத்தம் வர்றதுக்கு ரத்தம் வராதுக்கு பக்கத்துல இருக்கிற சொன்னா அந்த வைத்தியர் வெட்ட மாட்டேன்னு விட்டார், பொறுப்பு போயிட்டார் வீட்டுக்கு. அவன் துள்ளி குச்சி எழுந்திருந்தான், நேர வீட்டுக்கு போனான். போயிட்டு சம்பாவனை போர்லையா, ஏன் வெட்ட மாட்டேங்கிறீர்னா. அவர் சொன்னார், ஏன் நான் சம்பாவனைக்கெல்லாம் பார்க்கல, அஹிம்சா பரமோ தர்மஹா. இதுவா அஹிம்சை, இது அஹிம்சை. இந்த ஹிம்சை பண்ணினால்தான் நான் உயிரோட நல்லா வாழ முடியும். அதனால தயவு செய்து வாரம் இப்ப பேசி இருக்கிறது 25,000 ரூபாய், போறலைன்னா 50,000 ரூபாய் வாங்கிக்கும் வந்து வெட்டும் அப்படிங்கிற அளவு வெட்டுறதுக்கு சம்பாவனை பண்ணி வெட்டுப்படுற ஒரே இடம் தான். அப்ப அந்த இடத்துல ஒண்ணு அஹிம்சை பேசுறதே இல்லையே, அங்க ஹிம்சை தப்புன்னு சொல்றதே இல்லையே. அங்க ஹிம்சை பண்ணாதான் சரி. கேட்டா ராமானுஜர் என்ன தெரியுமா சாதிக்கிறார், அது ஹிம்சையே இல்லேன்னு விட்டார். ஒரு வைத்தியன் வெட்டினால் அது ஹிம்சை ஆகாது. வலிச்சதெல்லாம் ஹிம்சையா இருக்கணும்னா அப்ப பிரசவ ஹிம்சையா இருக்கணுமே. வலிக்கிறது 10 மாசம் கஷ்டப்படுறா தாயார், அப்ப அவளுக்கு பிரசவம் ஆச்சு அது ஹிம்சைன்னு சொல்றாளன்னு ஆனந்தமா தானே ஏத்துக்கிறா. வலியத்தனை ஹிம்சை ஆகாது. இப்பவும் வலிக்கிறது, எப்பவும் வலிக்கும்னா ஹிம்சை. இப்ப வலிக்கிறது நாளைக்கு இனிக்கும்னா அது அஹிம்சை. இப்ப வலிக்கிறது பிரசவத்தின் போது, ஆனா நாளைக்கு குழந்தைய மடியில் வச்சுன்னு கொஞ்சச்சே நன்னதானே இருக்கு. அதனால அது ஹிம்சை அஹிம்சைங்கிறத மாற்றி பேசாதே. பிராணஸ்யான்ன விதம் சர்வம் இதுவை கவையோ விதுகு ஸ்தாவரம் ஜங்கமம் செய்வ சர்வம் பிராணஸ்ய போஜனம். பிராணன் தரிக்கணும், அதற்காக ஓரொரு ஜீவராசி என்னென்னையோ முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியில பலது சரியா இருக்கு, சாஸ்திர சம்மதமா இருக்கு, அதுல சிலது அசம்மதமா போறது, அது பாபங்கள் ஆகிறது. அவனவன் கர்மத்தை சேர்த்திருக்கான், அதனாலதான் வாழ்கிறான் மடிகிறான். இதைத்தான் நீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு
பட்சிகள் கிரகஸ்த தர்மத்தை சொல்றது. ரிஷிகுமாரர்கள், ரிஷியினுடைய குமாரர்கள் 4 பேர், அப்படி நாங்க காட்டுக்கு போறோம், நாட்டில இருந்து ஒன்னும் சாதிக்க போறது இல்ல அப்படிங்கிறதுக்காக ராஜா குமாரர்கள்லாம் வரா. அஜாத மஸ்ரவோ மந்தாக குலே ஜாத்தாக பிரவரோஜுது, அவள ஒரு அன்னப்பறவை பாக்குறது. எங்க குமாரர்களே, எங்க காட்டு பக்கம் வந்திருக்கீள் அப்படின்னு ஒரு பறவை கேட்கறது. இதுல குட்டி குட்டி கதையெல்லாம் நிறைய வரும். பறவை அவளை பார்த்து கேட்கறது. அவ சொல்றா, நாங்க நன்னா புரிஞ்சுட்டோம், இனிமே நாட்டுல இருந்து ஒன்னும் பண்ணப்படாது, காட்டுக்கு போகணும், தபஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும், அதான் சிறந்த மார்க்கம்னு தெரிஞ்சுட்டோம். அப்ப பறவை சொல்றது, நீங்க ஒன்னும் உயர்ந்த கதிக்கு போகவே போறதில்லை. யஜ்ஞசிஷ்டாசின சந்தா முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி தே ததம்புஞ்சதே பாபாக ஏபசந்தி ஆத்ம காரணாத். சகுனி பறவை பேசுறது. அஹோபதாயம் சகுனிகி நிகசாசான் பிரசம்சசி அஸ்மானு நூனமயம் சாஸ்தி வயஞ்ச விகசாசினா. ரிஷியினுடைய பிள்ளைகள்லாம் இங்க வந்திருக்கா, ஏதும் பண்ணாம சோம்பலா தெரிஞ்சுட்டு இருக்கேங்கிறா. இந்த சரணாகதி சாஸ்திரத்திலேயே ஒன்னும் பண்ணாம இருந்துட்டா சரணாகத்தாள்னு ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டு. இது பல இடத்துல இந்த அபிப்பிராயம் இருக்கு. சரணாகதி பண்ணியாச்சு, ஆச்சார இடத்துல பஞ்சம்ஸ்காரம் பண்ணிட்டோம், ராமானுஜ சம்பந்தம் பெற்றுட்டோம், இனிமே ஒன்னும் பண்ணப்படாது, இதுக்கு மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தின்னு ஆச்சாரம் எல்லாம் எழுதியிருக்கா. அப்படின்னு நம்ம ஒண்ணுமே பண்ணப்படாதான். உனக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த கட்டை எடுத்து இப்படி வை அப்படின்னா இதை எடுத்து அங்க வைக்கக்கூடாதான். ஏன்னா பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, எப்ப அவர் தரேன்னு விட்டாரோ அதற்கப்புறம் அதுல என் முயற்சி கொஞ்சமும் இருக்கக்கூடாது. சரணாகதிங்கிறதே முயற்சியற்று போவது. இனி என் முயற்சி இல்லை, அவனுடைய முயற்சிங்கிறது சரணாகதி. அதனாலே துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. ஒரு விறக வெட்டி போடு பெருமாள் மோட்சம் கொடுப்பாருன்னா செய்யக்கூடாதுங்கிறது. விறக வெட்டலாம், தளிக பண்ணி பெருமாளுக்கு கண்டொரளை பண்றதுக்கு விறக வெட்டலாம். ஆனா விறக வெட்டு மோட்சம் கிடைக்கும்னா வெட்டக்கூடாதுங்கிறா. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதா நீ என்ன வேணா பண்ணு, ஆனா இத பண்ணி மோட்சத்துக்கு போகணும்னால் செய்யக்கூடாது. மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, நன்னா தூங்கலாம். அப்ப சரணாதி என்ன சொல்லி கொடுக்குது? தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமழ துயிலமேல் கண்வளரும் மாமான் மகளே தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இந்த தூக்க பாட்டெல்லாம் திருப்பாவையில் இருக்கு. அந்த தூக்கம் எதுக்கு? இந்த தூங்குறான்னு சொன்னால் சரி சரணாதி பண்ணிட்டான்னு அர்த்தம்னால், தூங்குறதுன்னா என்ன? நம்ம கடமையில இருந்து ஓடி போடுறதுன்னு அர்த்தம் இல்ல, ஒன்னையும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. மோட்சம் போவதற்காக இன்னதை செய்து பெருமானிடத்தில் கேட்பதில்லை, அது வியாபாரமாகி போகும். நான் உனக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன், பிரதட்சணம் பண்றேன், உனக்கு கோவில் கட்டி வைக்கிறேன், குளம் கட்டுறேன், மோட்சம் கொடு என்பதில்லை. அது சரணாகதி இல்லை. நீ உன் அருளாலே உன் கருணையாலே முக்தி கொடு, பெருமாளும் சரின்னுட்டார். அப்ப இனிமே கோவில் கட்டக்கூடாது, குளம் வெட்டக்கூடாது, புஷ்பம் சமர்ப்பிக்க கூடாது, பிரசாதம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்றீர்? சொல்லவே இல்லை. அது அத்தனையும் பண்ணணும். முன்னாடி எதை கூடாதுன்னமோ மொத்தமே பண்ணணும். ஆனா என்னவா பண்ணணும்னால் தொண்டாக பண்ண வேண்டும், அனைத்தையும் கைங்கரியமாக பண்ண வேண்டும். இன்னத்தை பண்ணி ராமரிடத்துல ஒண்ணு கேட்க போறேன்னால் அது ஏதோ பேச்சுவார்த்தை உடன்படிக்கை கையெழுத்து போட்டு வியாபாரம் பண்றாப்புலன்னா இருக்கு. அப்படி பண்றது இல்ல. அவரிடத்துல அவர் கருணையே கேட்கிறேன், அடியன் தேவருடைய குழந்தை, எனக்கு தேவரீர் கொடுக்காத ஆறு கொடுக்க போறீர், நீர் கொடுக்காத நான் எங்க போய் மோட்சம் கேட்பேன் அப்படின்னு கேட்டா சிரிச்சுன்னு ராமன் தரேன்னு விடுறார். வாங்கினுட்டோம். வாங்கினிட்ட பிற்பாடு இத்தனை கைங்கரியமும் பண்ண போறோம். அதுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஏதும் கிடையாது இல்லையோ. அதனாலதான் இவ ஒண்ணும் பண்ணக்கூடாதுங்கிறாள். பண்ணவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அத மோட்சத்தை பெறுவதற்காக ஒரு முயற்சி கூடாது, அது அவருடைய முயற்சியில கிடைச்சிடும். ஆனா வாங்கிக்க போறமே நிச்சயமா அவர் தரேன் இருக்காரு, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தரேன் இருக்கார். ஒரு தகுதி இல்லாத தரேன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. அப்ப அவருக்கு எத்தனை செய்தா தகும், என்ன செய்யணுமேங்கிற நன்றி உணர்வோட தொண்டுகளை செய்கிறேன். அது கண்டிப்பா செய்யணும் இல்லையோ. அதனால ஒரு நூல் இழையில வித்தியாசப்படுறது பாருங்க. ஏதும் செய்யக்கூடாது இப்படிங்கிற வார்த்தை மட்டும் இருக்கா, அதுக்கு முன்னாடியும் பார்க்காத பின்னாடியும் பார்க்காம ஏதும் செய்யக்கூடாதுன்னு மட்டும் பிடிச்சிருந்தா தப்பா தான் அர்த்தம் பண்ணிப்போம். எல்லாம் செய்யணும், ஆனா என்ன எண்ணத்தோட செய்யக்கூடாது? நான் கொடுத்து வாங்குறேங்கிற எண்ணத்தோட செய்யக்கூடாது. இத போல ஒரு உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. ஒரு உபன்யாசகர் பேசியிருந்தார். நதி வேகவத்து யௌவனம், இளமை பிராயம் இருக்கே அது நதி வேகத்தை போல ரொம்ப வேகமா வரும். போடு இந்த 18ல இருந்து 28க்குள்ள ஒரு 10 வருஷம் தான் நதி வேகத்தை போல ரொம்ப வேகமா வரும்னார். அப்படி 10 பேர் நின்று கேட்டுண்டா இந்த ஒரு வரியை கேட்டுட்டு அவ கிளம்பி போயிட்டா. போனவன் ஒரு இளைஞன் நேர தன் தாயார் இடத்துல போனான். உபன்யாசகர் நல்ல கருத்தா இன்னைக்கு ஒண்ணு சொன்னார், இன்னைக்கு தான் சொன்னார், இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. இப்பதான் ஒரே ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கார். நதி வேகத்தை போல இளம ஓடி போயிடும்னு சொன்னார். அதனால் அந்த 10 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சுடுன்னு சொன்னார் அப்படின்னு அவன் போய் சொன்னான்.
இவர் என்ன சொல்லியிருக்கார், அந்த 10 வருஷம் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா ஜாகிரதையா இருந்தியானா அப்புறம் சமாளிச்சு விடலான்னு இவர் சொல்லியிருக்கார். ஆனா அவன் என்ன புரிஞ்சுட்டான், 10 வருஷம் தான், அதுக்குள்ள பார்க்க வேண்டியதெல்லாம் பாத்துரு அப்படின்னு அவன் சொன்னான். இப்படி இப்ப தப்பா அர்த்தம் பண்ணிட்டா என்ன பண்றது இப்போ? அப்ப ஒரு வரியே நாம சொன்னத்தை முன்னாடியும் பார்க்காம பின்னாடியும் பார்க்காமல் தப்பா சொல்றோம் இல்லையோ, அதே போலத்தான் இப்ப தர்மபுத்திரன் பேசிட்டு இருக்கான். பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு யார் பண்ணக்கூடாது? நீ ராஜாவா இருந்தா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்கள். இதுதான் புரியாம பேசுறேன். இந்த சகுனி பறவை அதைத்தான் ரிஷிகுமாரர்களிடத்துல சொல்றது. பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்றதே தப்பு, அனைத்தும் பண்ணணும். கண்ணன் திரும்ப திரும்ப பண்ணுன்னு சொல்றார். நம்ம குடும்ப வாழ்க்கையில நாம இதை நன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கவா இருக்கு, படிச்சுட்டு இருக்கிறவா இருக்கு, குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள், வாத்தியார்கள், வக்கீல்கள், வைத்தியர்கள், எத்தனையோ பேர் இருப்போம். யாரும் கடமையிலேருந்து துளி கூட தவறக்கூடாது. ஓடி போவதுங்கிறது எதற்குமே தீர்வு கிடையாது. நின்னுதான் சமாளிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஒண்ணு அவ்வளவு கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஆனா அதுக்கு தேவையான உதவியை வாங்கிக்கணும். கண்ணனிடத்திலிருந்து உதவி பெற்றுட்டோம்னால் ரொம்ப சுலபமா இந்த சாகரத்தை நம்ம தாண்டிவிடலாம். அதனால ஓடி போக கூடாது. ஒரு கனவுக்கு துளி சண்டை வர்றதுக்குள்ளே சரி பிரிந்து விடலாம். உடனே பேசுற பாருங்க, ஏதோ கொஞ்சம் சண்டை, எத்தனை நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 3 நாள். அதற்குள்ள பிரிந்து விடலான்னு 4 பேர் கூட்டிட்டு வரா. இவ இந்த பக்கத்துல 2 பேர் வரா, அந்த பக்கத்துல 2 பேர் வரா. இவா 2 பேருக்கு இன்னும் ஒருத்தர் தெரியாது. இதுக்கு இன்னும் கூட இவருக்கு 3 பேர், கூட அவளுக்கு 3 பேர் வந்துட்டு இருந்தால் அப்ப துளியும் சகித்து தன்மைய விட்டுட்டோன்னு அர்த்தம். இது ஒரு பூமி. இந்த பூமியை நாங்கன்னா நாட்டிய அரங்கமா வச்சிருந்தாலும் சரி, யுத்த பூமியா வச்சிருந்தாலும் சரி, எப்படி வேணா வச்சுங்க. ஆனா இந்த பூமியை மட்டும் ஓடக்கூடாது. கடைசி வரைக்கும் அபிமன்யு என்ன பண்ணா, அப்படியே அடிபட்டு மடிந்தாலும் இங்கு மடிவேனே தவிர இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னா இன்னி வரைக்கும் கொண்டாடுறோம். அந்த அபிமன்யுவுக்கு இருக்கிற பேர் யாருக்கானு கிடைச்சதா? அதே பகவானுக்கு கூட பிறந்த அண்ணன் ஆதிசேஷனுடைய அவதாரம் பலராமன் இகழறோம். ஏன்னா இடத்தை விட்டு போயிட்டாரோ இல்லையோ, யுத்த பூமியை விட்டு போனார். அவர் கலப்பே தூக்கின்னு வரைச்சு உனக்கு யோக்கியத்தை இல்லைன்னு கண்ணன். நீங்க பேச முடியாது. எப்ப நீ தர்ம பூமியை விட்டு வெளியேறினாயோ அப்பவே தகுதி இழந்துட்டேன். இனி இங்க வராதே. அதனால நாம அதை நன்னா பாத்துக்கணும். ஆனா அப்பப்ப ஆபத்துகள், அன்னன்னைக்கு புது சமஸ்யைகள் வீட்டுல வரத்தான் வரும். பம்பே இல்லாத வாழ்க்கை நடத்திட முடியுமா? அப்படி இருந்தாலும் வெறும் மோர்ஞ்சாத மாட்டம் இருக்கும். அதுவும் நன்னா இருக்காதுன்னு வச்சுங்க. வெறும் மோர் பிரசாதம் நித்தியப்படி தத்தியோதனமே சாப்பிட்டு சாமி, அதுக்கு ஊறுகா கூட கிடையாது, குழம்பும் இல்லை, எதுவும் இல்லை, நல்ல மோர் பிரசாதம். அதுவும் என்ன துளி உப்பும் இல்லை, நல்ல வெண்ணையை போட்டு தரேன்னா 2 நாள் நன்னா இருக்கும். சரி, நம்ம யார் வெண்ணெய் கொடுக்குறா, விலை பெத்த பண்டம், வெண்ணையெல்லாம் போட்டு தத்தியோனம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, நன்னா சாப்பிடுவோம். 3வது நாள் 4வது நாள் வெறும் வெண்ணையை போட்டு தத்தியோனம் சாப்பிட்டு பாருங்க. யாருக்கான தெம்பு இருந்தா பண்ணி பாருங்க. நிச்சயமா பண்ண முடியாது. நாக்கு இருக்கா இல்லையானே சந்தேகமா போடும். என்ன எப்ப பார்த்தாலும் வெறும் நல்ல சுத்தமான பிரசாதம், நெய் குத்தி அப்படி நெய்யை மட்டும் பருப்பை போட்டு பேசி சாப்பிட்டு பாருங்களேன், எத்தனை நாளை தள்ள முடியும்? அதுக்கு இருக்கிற உப்பும் காரமும் இருந்தா தான் வாழ்க்கையே ஓடும். அதனால உப்பு காரம் இருக்கிறதுக்காக அதை வெட்டுன்னு சொல்லக்கூடாது. அது உப்பு காரம் இருக்க போறது, அதையே அனுபவிக்கிறதுக்கு எடுத்துக்கணுமே தவிர சண்டைய கூட அனுபவமா தான் இருக்கணும். தோல்வி கூட அதுவும் அனுபவமா தான் இருக்கணும். எல்லாத்தையுமே ரசிக்க தெரிஞ்சுக்கணும். நாம வாழ்க்கைக்குள்ள சிக்கின்னு இருக்கோம். அப்பப்ப அந்த கணத்துக்குள்ளே இருந்து நாம வெளியில வந்து நின்று நம்ம பண்ண முட்டாள்தனத்தை பார்த்து நம்மளே சிரிக்க பழகிக்கணும். இப்படியா முட்டாளா நடந்துட்டு இருக்கேன்? இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோ. அந்த தப்ப புறத்தியார் பார்த்தா கேலி பண்ணி சிரிப்பாளோ இல்லையோ, அதைத்தான் இவன் சொல்ல போறா. அந்த தப்ப நீயே புறத்தியாரா வச்சுட்டு ஒன்ன பார்த்தே சிரிச்சுக்கோ. சிரிச்சியானால் ரொம்ப திருப்தியா இருக்கும் தெரியுமோ. முதல் காரியம், அடுத்ததுல அந்த தப்ப பண்ண மாட்டே, தெளிஞ்சு போயிடுவே. அப்ப நம்ம கேட்க மாட்டோமா, எப்படி சாமி என்ன பார்த்தே நான் சிரிச்சுக்கிறது, நானே என்ன பார்த்து சிரிச்சுப்பேன். நான் இல்லையே, நான் 2ஆச்சே. நான்கிறது ஒண்ணு இல்ல, ஆத்மா ஒண்ணு இருக்கு, சரீரம் ஒண்ணு இருக்கு. சரீர சம்பந்தத்தால பண்ண முட்டாள்தனம் தான் பண்ணது. இப்போ அப்ப ஆத்மாவை வெளியில கொண்டு நிறுத்தி அந்த சரீரத்தை பார்த்து சிரிக்கலாம் இல்லையோ, அது நாம 2 பேராச்சே. இப்போ சரீரம் வேற, நான் அது இல்ல. எப்படி பக்கத்து வீட்டுக்காரர் எழுத்து வீட்டுக்காரர் வேற ஆளோ, அதே போல சரீரம் வேற, நான் வேற. இந்த சரீர சம்பந்தத்தாலதான் இந்த முட்டாள்தனத்தையே பண்ணேன். அப்ப தாராளமா ஆத்மா நகர்ந்து நிக்கலாமோ இல்லையோ. ஏன் ஒண்ணு வேண்டாம், ஆசனங்கள் கத்து கொடுக்கச்சே சவாசனத்துல என்ன கத்துறா, கீழே படுத்துக்க சொல்லிடுவா. அங்கங்க ஓட்ட பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து படுத்துனுட்டு நம்ம கை எல்லாத்தையும் ஆகாசத்துல விட்டுடு, சக்தி எல்லாத்தையும் விரல் எல்லாத்தையும் விட்டுடு, ஆடி சதையை விட்டுடு, தொடையை விட்டுடு, இடுப்பை விட்டுடு, நெஞ்சை விட்டுடு, கையில இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுடு. அனைத்தும் அப்படியே நம்ம எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ உட்காண்டிருக்கோம், இந்த தொடை இழுத்துக்க வேண்டியிருக்கு, முட்டி இழுத்துக்க வேண்டியிருக்கு, காலை அழுத்திக்க வேண்டியிருக்கு, கை அழுத்திக்க வேண்டியிருக்கு. இது மொத்தத்தையும் நான் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேனோ இல்லையோ. அந்த நான் பிடிச்சிருக்கேங்கிற எண்ணத்தை விட்டுட சொல்லிவிடுறா. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு
வெறும் சரீரம் கீழே கிடக்கிறதுன்னு அந்த சரீரத்திலேருந்து நானே வெளியில வந்து நின்னுக்கணும். வந்து நின்றுட்டு இது என்ன கீழே ஒண்ணு கட்டையாட்ட அந்த சரீரம் படுத்துட்டு இருக்கு அப்படின்னு அதை பார்க்கணும். பார்த்துட்டு அதுல ஏதானு வியாதிகள்லாம் இருந்ததுன்னு வச்சுங்க, ஆகாசத்திலேருந்து சூரியனுடைய ஒளி இருக்கும் இல்லையோ, அந்த ஒளி பிரம்மரந்திரன் தலைவழியா உள்ள போய் மொத்த சரீரத்தையும் தாண்டிட்டு கால் வழியா வெளியில வர்றது. அது அப்படியே ஜலம் புட்டி அலம்பினா போல மொத்த அழுக்கையும் தள்ளிட்டு போட்டோம். அப்படின்னு நாம வெளியில நின்றுந்தா இங்க அழுக்குப்பட்ட இடம் இருக்கு, நான் அழுக்குக்குள்ள போக கூடாது. நான் வெளியில நின்று தொடப்பத்தை எடுத்து அப்படி ஜலத்தை கொண்டு தள்ளு தள்ளினேன், நான் அழுக்குப்படுறது இல்லையோ. அத போல இந்த சரீரத்துல எத்தனை அழுக்கு இருக்கோ, நான் முதல்ல சரீரத்துல இருந்து வெளியில வந்து நின்றுட்டு, ஏன்னா எந்த அல்லையே தண்ணியை கொட்டினா யாருமே ஒத்துக்க மாட்டா. நான் உள்ளே இருக்கேன்னுட்டா, சுவாமி நீர் ஏதோ தள்ளுறேன் ஜாக்குன்னு என்னையும் பிடிச்சு தள்ளினா அது அழுக்க தள்ளிச்ச கூட ஒத்துக்க மாட்டோம் இல்லையோ. இப்ப தொடப்ப நம்ம பேர்ல பட்டா ஒத்துக்குமா? அதனால இந்த சரீரத்திலேருந்து நாமே வெளியில வந்து நின்றுண்டு, இது தாழ்ந்தது வெறும தூங்கிட்டு இருக்கு, சவமாட்டம் கிடக்கிறது பாரு அப்படின்னு நாம அதை பார்த்து சிரிக்கணும். இத போல நாம என்ன தப்பு பண்ணிருக்கணுமோ ரொம்ப நிதானமா நாமே பார்த்து சிரிச்சுன்னு விட்டோம்னா தான் இந்த வியாதியே நமக்கு தொலையும். அந்த அளவுக்கு நிதானமா நம்மளை வளர்த்துக்கணும். இதை வளர்த்துக்கிறது காட்டுக்கு போக வேண்டாம், இதை வளர்த்துக்கிறது நாட்டுல இருந்தாலே பண்ணலாம். சௌபரின்னு ஒரு ரிஷி இருந்தார். மாந்தாத்தாவுக்கு 50 பொண்ணும், 50 பொண்ணையும் சௌபரி ரிஷி தான் கல்யாணம் பண்ணிட்டார். அது கதையே ரொம்ப விசித்திரமான கதை. சௌபரி நம்ம நாட்டுல இருந்தா தபஸெல்லாம் ஒழுங்கா பண்ண முடியல, யாராரோ கண்டப்படுறா, அதனால ஒத்தர் கண்லையும் படாத ஜலத்துக்குள்ள போய் தபஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தார். முடிவெடுத்து ஜலத்துக்குள்ள போய் உட்காந்துட்டார். நன்னா பத்மாசனத்தில் உட்காண்டார், மூச்செல்லாம் இழுத்து பிடிச்சிருந்தார். 2 குருவத்துக்கு நடுவில் குழந்தை நிறுத்தினா அப்படியே தியானம் பண்ணிட்டார். இதை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சட்டுன்னு கண்ணை திறக்க மாட்டாரா? திறந்தார். திறந்த போது பக்கத்துல ஒரு மீன் 50 குட்டி போட்டு விளையாடினது. பார்த்தவருக்கு தோணித்து, ஒண்ணுமில்லாத ஒரு மீன் 50 குட்டியோட விளையாடுறது, நான் எதுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கணும் என்ன அங்கேயிருந்து நினைச்சிருந்தார். பண்ணவர் வெளியில வந்தார், நேர தேசத்து மன்னவனிடத்துல போனார். மாந்தாத்தாவுக்கு 50 பெண்கள், 50 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவன் அதிர்ந்து போய் கொடுக்கலன்னா ரிஷி சபிச்சிட போறார். 50 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 50 பேருக்கு 50 மாளிகை, 50 வேலைக்காரா, 50 துணிமணி, 50 சமையல், 50 எல்லாம். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். தேவையில்லை, நம்ம பொண்ணுகள்லாம் ரொம்ப நன்னா வச்சிருக்கா, போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு முதல் பெண்ணு வீட்டுக்கு போய் 2 நாள் தங்கினா. நன்னா இருந்தது, பெண்ணெல்லாம் திருப்தியா தான் இருக்கா, மாப்பிள்ளையும் நன்னா தான் இருக்கார். கிளம்பரிச்சே பெண்ணுகிட்ட ரகசியமா கேட்டான், சந்தோஷமா வச்சுட்டு இருக்காரு இல்லையோ? அப்பா எனக்கு எல்லாமே சந்தோஷம், ஆனா ஒன்னே ஒண்ணுதான் வருத்தம், என் வீட்டை விட்டு தங்க வீட்டுக்கு இவர் போறதே இல்லை, இதுதான் எனக்கு இருக்கிற வருத்தம். 49 பேர் என்ன பண்றாளோன்னா. சரி அப்ப அடுத்த அழுகை இருக்கு, நீ அடுத்த பொண்ணு வீட்டுக்கு போலாம். 2 நாள் தங்கி இருந்தா மாப்பிள்ளை அங்கேயே இருக்கார், ரொம்ப சௌக்கியமா இருக்கா, எல்லாரும் சாப்பிடுறா, ஆடுறா பாடுறா. கிளம்பரிச்சே கேட்டான், எனக்கு எல்லாம் திருப்தியா இருக்கு தந்தையே, ஆனா மத்த 49 பேர் வீட்டுக்கு என் கணவன் போறதே இல்லை, இதுதான் வருத்தமா இருக்குன்னா. 50 பொண்களும் இதே பேச்சு பேசினா. அப்பதான் தெரிஞ்சுட்டா மாந்தாத்தா, இவர் 50 மாளிகை, 50 வேலைக்காரா, 50 துணிமணி இல்ல, இவர் இவாளை அனுபவிக்க 50 சரீரம் எடுத்துட்டு இருக்கார். மாந்தாத்தாவே 50 உடல் எடுத்துட்டு ஒரு வீட்லயும் தனித்தனியா அனுபவிச்சுட்டு இருக்கார். இதத்தான் ஆபாச விருத்திக்கு 50 சரீரம்னு சொல்லுவா. இந்த ஒண்ணுமில்லாத காம சுகத்துக்கு 50 சரீரம் வேற எடுக்கணுமா? ஆதிசேஷன் எடுக்கிறார். படுக்கையா இருப்பார், பாதுகையா இருப்பார், சிங்காசனமா இருப்பார், உடுத்துகிற ஆடையா இருப்பார், பிடிச்சுகிற கொடையா இருப்பார். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரபடியாம், நீழ்கடலுடனும் புனையாம். எவ்வளவு ஆச்சரியமான பாசுரம். ஆதிசேஷன் எல்லா சரீரத்தையும் எடுத்துட்டு யதோசிதம் சேஷயிதீரித்தே ஜனை இமான் லோகான் காமான் நீ காமரூப்யனு சஞ்சரன் ஏதத் சமகாயன் நாஸ்தே ஹாவு 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 என்ன உபனிஷத் சொல்றது. அங்க நாம வைகுந்தத்துக்கு போயிட்டோம்னா நம்ம வேண்டிய திருமேனிகள் எடுத்துன்னு வெவ்வேறு கைங்கரியம் பண்ணுவோமா பெருமாளுக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கு இந்த பெண் சுகம் அனுபவிக்கிறதுக்கு 50 சரீரமா? கடைசியில எங்க போச்சு? எல்லாம் குளத்துக்குள்ள வந்தது. இவர் நாட்டுல இருக்கிற சேவை வந்தது, குளத்துல இருந்தா ஒருத்தரும் தொந்தரவு பண்ண மாட்டான்னு போனாரோ இல்லையோ. இதுதான் ஆகும். நாம எங்க ஒரு பாலைவனத்திலே இருந்தா கூட நம்ம எண்ணங்கள் அங்கேயே ஒரு கோவில வச்சுன்னு அங்கேயே பெருமாள் இருந்து கடற்கடா அங்கங்க மக்கள்லாம் போயிட்டு போயிட்டு வராப்புல இருந்து ரொம்ப நன்னா இருக்கணும். அதே ஒரு நார்ச்சந்தி சந்தைக்கு நடுவுல உட்காந்து இருந்தா கூட ஒத்துருமே இல்லைன்னு நினைச்சுன்னு தியானம் பண்றதுக்கும் தயாரா இருக்கணும். இதுக்கும் தயாரா இருக்கணும், அதுக்கும் தயாரா இருக்கணும் இல்லையோ. அந்த மாதிரி மனசை வளர்த்துக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர இடத்தை விட்டு ஓடி போயிட்டதுனால ஒண்ணும் ஏற்படாது. என்ன இந்த சகுனி பறவைகள்லாம் 4 குமாரர்களுக்கு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டா. இந்த விஷயத்தை தான் நகுலனும் சகதேவனும் கிரகஸ்த தர்மத்தை பத்தி எடுத்து சொல்லி, ஒரு கிரகஸ்தன் வாழ்ந்தால்தான் சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ அவனை அண்டி பிழைக்க முடியும். ஒரு பிரம்மச்சாரியா இருக்கட்டும், சன்னியாசியா இருக்கட்டும், யார்கிட்ட போய் பிக்ஷை எடுப்பா? இல்லறத்துல இருக்கிறவங்கிட்ட தானே பிக்ஷை எடுக்கணும். இல்லறத்துல இருக்கிறவாள் நான் சன்னியாசியா போயிட்டேன்னா 6 சோறு போடுறது.
4 பேர் இருந்து தானே ஆகணும், இருந்து அன்னத்தை சமைச்சு தான் ஆகணும், எல்லாருக்கும் கொடுத்து தானே ஆக வேண்டும். அடுத்து சகதேவன் உபதேசம் செய்தான். அப்புறம் திரௌபதி பேசுறார், நல்லதாகத்தான் நான் எதிர்பார்த்திருந்தேன், ஏ தர்மபுத்திரரே நான் நினைச்சபடிக்கு தான் நடக்கிறது. ஆனா அன்னைக்கு நீர் பேசின பேச்செல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. அதான் ரொம்ப சிரிப்பா இருக்கு எனக்கு இப்போ. ஏன்னா மனைவிக்கு நல்லா தெரியுமோ இல்லை என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு. அதனால அவ சொல்றாப்போ, வயம் துரியோதனம் ஹத்வா மிருதே போக்ஷாம மேதினிம் யஜதாம் விவிதேர் யஜ்ஞை சமிருத்தைர் ஆப்த தட்சிணை வனவாசகிருதம் துக்கம் பவிஷ்யதி சுகாயவை. வனவாசத்தின் போது நாம ரொம்ப துக்கப்பட்டிருக்கோம், இனிமே அந்த துக்கெல்லாம் கிடையாது. ஹே திரௌபதி, நீ எத்தனை பட்டு இருக்கியோ எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போடுத்துன்னு வச்சுக்கோ. துரியோதனாதிகள் 100 பேரையும் அழிச்சுட போறோம், நம்மளுக்கு தான் இந்த மொத்த பிருத்திவி, அவ்வளவு ஆனந்தமா ஆள போறோம், உனக்கு தான் மொத்தம். இது எல்லாம் சொன்னீரே, இன்னைக்கு என்ன போச்சு? வியாக்கியாதாக்கள் சொல்லுவா, இது நன்னலே வாய் நேர்ந்தான் போலேன்னு. அப்படின்னா நாயகனான நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு பாசுரம் இல்லையோ. ஆண்டாள் நந்தகோபாலனுடைய திருமாளிகை வாசல்ல வந்து நிற்கிறார். அங்க வாசல் கதவு பார்த்துட்டு இருக்கிறவன் திறக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப ஆண்டாள் அவங்கிட்ட பிரார்த்திக்கிறா, நேத்திக்கு கண்ணனை நாங்க காட்டுல பிருந்தாவனத்துல சந்தித்தோம், அப்ப அவர் எங்க காலில் விழுந்திருந்தார். வேற என்ன தெரியுமோ சொன்னார், பெண்களே என் வீட்டு கதவு எப்போதும் உங்களுக்காக திறந்திருக்கும், எப்ப வேணும்னாலும் வரலாம், நான் உங்களுடையவன், உங்கள் கண் பார்வைக்கு தோற்றவன். என்னெல்லாம் பேசினார் இவர். இதெல்லாம் நென்னலே வாய் நேர்ந்தான், இதெல்லாம் நேத்தி பேச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தா கடைசியில உங்க காலில் என்ன விழ வச்சுட்டார் பத்தியா. நேத்திக்கு நிலைமை அவனே எங்க காலில் விழுந்திருந்தான், இன்னைக்கு என்ன மேல நாங்க வந்து உங்க காலில் விழுந்திருக்கோம். அப்ப அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு. கண்ணன் பேசினா நல்லா இருக்கும், தர்மபுத்திரன் பேசினா நல்லா இருக்குமா? அதனாலதான் தர்மபுத்திரன் திரௌபதி இடித்துரைக்கிறாள். அன்று அப்படி பேசினீர், இன்று போய் இப்படி கூறுகிறீரே ஏன்? யோசித்து பாரும். நாதண்ட க்ஷத்ரியோ பாதி நாதண்டோ பூமி அஸ்னுதே நாதண்டஸ்ய பிரஜாராஜ்ஞா சுகம் விந்தந்தி பாரத. தண்டனை கொடுக்காத அரசன் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. தண்டனை கொடுத்தாத்தான் அரசன். அதுக்கு மேல அழகா சொல்ல போறார், யாரு பண்டிதன் பிராமணன் நன்னா படிச்சிருக்கார், படிச்சவர் தன் தேசத்தை விட்டு வெளியில போகாதவன் பிழைத்ததாக சரித்திரம் இல்லை. ராஜா சண்டை போடாதவன் வளர்ந்ததாக வரலாறு இல்லை. ரெண்டும் சொல்ல போறாங்க. ஒரு ராஜாவா இருந்தா சண்டை போட்டா தான் ஜெயிக்க முடியும். வண்டி ஓட்டுறது கத்துக்கிற மூலியோ முட்டி பேராத கட்டுண்டா ஓட்ட தெரியாதுன்னு அர்த்தம். அதுதான் சிராச்சு கொஞ்சமான ரத்தம் வந்திருக்க வேண்டாமா? வரவே இல்லை. ஆனா நான் மிதி வண்டி ரொம்ப நல்லா 2 சக்கர வண்டி ஓட்டுவேன்னா கத்துக்கலன்னு அர்த்தம். அப்படியே பூ பிடிக்கல ஆப்பர் பண்ணா எந்த காரியமே நடக்காது. எடுத்து கொட்டி கிட்டி உடைச்சு எத்தியானு 4 பண்ணாதான் விஷயத்தை கத்துண்டோன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அப்படியே ஒரு குழந்தை நல்லா நடக்கணும்னால் முட்டி தேஞ்சா தான் தவழவே தவழணும். நான் தவழவே மாட்டேன்னு முட்டி அப்படியே ஜாகிரதையா வச்சிருந்தா நடக்கவே வராதுன்னு அர்த்தம். ஆக எங்க இருந்தாலும் பிரயத்தனப்பட்டா தான் கிடைக்கும். ராமனே தண்டனை கொடுத்து தானே. ராமனை விட நம்ம எல்லாம் என்ன அப்படியே கருணை வள்ளல்கள்? ராமனே சண்டை போட்டு இத்தனை லட்சம் ராட்சசர்களை கொன்னுதான் சீதையை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கும். யஸ்மின் க்ஷமாச்ச குரோதஸ்ச தானாதானே பயாபயே நிகிரஹ அனுகிரஹ சோபௌ சவை தர்மாதிச்சுச்சதே. ஒருத்தன் தார்மிகன் ஆறு சொல்லப்படுறான் தெரியுமோ? தண்டனையும் தெரியணும், அருளும் தெரியணும், கொடுக்கவும் தெரியணும், வாங்கவும் தெரியணும், அன்பா பேச தெரியணும், கடுமையா பேச தெரியணும். 2 இருந்தா தான் அவனை வித்வான்னு சொல்லுவாளே தவிர ஒருத்தர் கொடுத்துட்டே இருப்பார், மயில் அரகால தடவராப்புல பேசிட்டே இருப்பார், யாரையும் ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னா பைத்தியன்னு பட்ட கட்டி அமிச்சிருவா. இந்த லோகம் என்ன பண்ணு நமக்கு தெரியாதா? எங்கெங்க கடுமையை காட்டணுமோ காட்டினாத்தான், எங்க அன்பை காட்டணுமோ காட்டினாத்தான். ந ஸ்ருதேன தானேன ந சாந்தேன நச்சேஜ்யா. யாகமே பண்ணி தர்ம காரியமே பண்ணி பசுமாடுகளை தடவி கொடுத்துட்டே இருந்து நானும் ரொம்ப அழகான வார்த்தைகளே பேசி இப்படி எல்லாம் நீ எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியாது. அப்ப திரௌபதி சொல்றா, முதல்ல லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்கிறா. சில பேர் அந்த முயற்சி பண்ற முடியும், மொத்த பேருக்கு நல்லவனா இருக்கணும் அப்படின்னா துரியோதனனுக்கு நல்லவனா இருக்கணும் எப்படி முடியும்? கர்ணனா தான் இருக்கணும். நான் துரியோதனனுக்கு நல்லவனா இருக்கணும், அப்ப நான் கர்ணன் ஆயிடுவேனே. அப்ப எனக்கு பாப்பம் வந்து சேர்ந்து கண்ணனே நேரம் வந்து கொண்டுட்டு போயிடுறாளோ இல்லையோ. அப்ப நல்லவர்களுக்கு தான் நல்லவனா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கோ. நீ தப்பா அகராதி வச்சுருக்கே. எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது, நல்லார்களுக்கு நல்லன், தீயார்களுக்கு தீயன். அப்படித்தான் சர்வேஸ்வரன் பகவானே இருக்காருன்னு புரிஞ்சுக்கோ. அவரை விட நம்ம என்ன பொதுவான எல்லாருக்கும். இப்ப அவரே சொல்றார், சமூகம் சர்வபூதேஷு ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சசி. நான் மொத்த பேருக்கு சமம்னு தெரிஞ்சுக்கோ. ஆனா சமம்னு சொல்ற கண்ணனே துரியோதனன் அழிச்சிருக்கார், சிசுபாலன் அழிச்சிருக்கார், கம்சன் அழிச்சிருக்காருனால் தீயவர்களிடத்தே கடுமையா நடந்தா தான் வாழ்க்கை ஓடும். நாம எல்லாரிடத்திலையும் அப்படியே எரகால தடவராப்புல பேச முடியாது. त्वयेयं पृथिवी लब्धा न संकोचेन चाप्युत सत्वं भ्रातृ निमाम दृष्ट्वा प्रतिनंदस्य भारत. இப்படிப்பட்ட தம்பிகள் கிடைச்சிருக்கா, மக்கள் கிடைச்சிருக்கா, ஆனந்தமா நாட்டை நடத்தி க்ஷத்ரிய தர்மத்தை கடைபிடிப்பாயா?
அதை விட்டு விட்டு போகிறேன்னு சொல்லுகிறாயேன். அடுத்த அர்ஜுனன் பேசுறான், ராஜதண்டம் இருக்கவே தான் உலகமே ஓடுறது. ராஜா தண்டிப்பாருங்கிற பயம் இல்லைன்னால் காவலாளிகள்லாம் அங்கங்க நிறுத்தி வச்சிருக்காளோ இல்லையோ. மக்கள் தொகை என்ன 120 கோடி, காவலாளிகள் தொகை ரொம்ப குறைச்சல். எத்தனையோ லட்சம் பேருக்கு ஒரு காவலாளி, எத்தனையோ லட்சம் பேருக்கு ஒரு வைத்தியர், எத்தனையோ லட்சம் பேருக்கு ஒரு வக்கீல். ஆனா அவ இருக்கவே தானே உலகம் ஓடுறது. இப்ப எல்லா இடத்துலயும் திருடானுக்கு பக்கத்திலே காவலாளிகள் நின்று இருக்காளன்னா, ஆனா காவலாளி இருக்கான், திருடினா தண்டிப்பான், காவலாளிகள் தண்டிக்க மாட்டான்னு அரசாங்கம் அறிவிச்சிருச்சுன்னு வச்சுங்க. அப்பனா என்ன ஆகும்? இப்போ நாமே இப்ப என்ன சத்தம் போட்டிருக்கோம், தண்டனை போறலே தண்டனை